ஏய் மகாராணி ஆட்டம் அவ தனந்து போற திமிர பாத்தியா? கல்யாணம் முடிஞ்ச புருஷன் வீட்டுல ஒரு நாள் வாழ்றதுக்கு விதி இல்ல. அவ தலையில பூ சுத்தி இருக்கிற ஒய்யாரத்தை பாத்தியாடி? சொல்றாங்க குருடி கண்ணுக்கு குருணி மையிட்டுக்கிட்டாலாம். புருஷனோட வாழா யோகிடி அத்தவா. அவ முகத்துல முடிக்கிறத அவசவனா அவ ஒரு வாழா வெட்டிடு. என்னடா நடந்துச்சு? ஏன் என் பொண்ணு அழுதுகிட்டே உள்ள ஓடுது? சும்மா சொல்லுடா, என்ன நடந்துச்சு? அது ஏமா கேக்குறீங்க? அந்த குழாயடி நினைக்கிற வாயாடி பொண்ணுகள் எல்லாம் நம்ம சின்னம்மாவை பார்த்து சும்மா சொல்லுடா. வாழா வெட்டினே பேசுறாங்கம்மா. அப்படியா சொல்றாங்க? ஆமாம்மா. பாலா, உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்று திரட்டி ஆண்டவன் இடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு குறை. ஆமா, இதை மட்டும் நிறுத்திக் கொண்டால். ஓ, அது சொல்கிறீர்களா? நான் வேண்டும் என்ற நாட்டியம் ஆடுகிறேன். பிறகு என் கூட பிறந்த தலையாரும் என்னை அப்படி செய்ய சொல்கிறது. பயப்படாதீர்கள், இறைவன் எடுத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாலா, தேங்க்யூ வெரி மச். ஆமாம், வீட்டிலே ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு இப்படி என்னிடம் கொஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களே, நமது திருமணம்? இருதார மனத்தடை சட்டம் அமலில் இருக்கிறது என்று பயப்படுகிறாயா? பயப்படாது, இருக்கவே இருக்கிறது விவாகரத்து. அப்படி என்றால் அந்த பட்டிக்காட்டு அமுதாவுக்கு விவாகரத்து, இந்த நவநாகரிக மாலாவுக்கு விவாகரத்து. அமுதா, ஏமா வீணா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கே போய் உங்க மாமியாரையும் மாமனாரையும் பார்த்து என் பெண்ணுக்கு என்ன சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு தீர்மானிச்சுட்டேன். அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல ஊர் பயணம் உங்களுக்கு ஒத்துக்குமா அம்மா? அதனால என்ன? உன் முகத்துல மறுபடியும் திருப்பி வந்தா போதும், என் வியாதியெல்லாம் பறந்து போயிடும். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, உங்க இஷ்டம். அலமேலு, அலமோ, சினிமாவுக்கு நேரமாச்சு, வரியா இல்லையா? ஏன் இப்படி கத்துறீங்க? நம்ம குருஜி இப்பதான் சமாதியில இருந்து கண் முடிச்சாரு. அதுக்குள்ளவா? பரவாயில்லையே. ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேலிதான். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? நம்ம குருஜி நம்ம வீட்லயே ஒரு மாசம் தங்குறதுக்கு சம்மதிச்சுட்டாரு. ஆஹா, நமது பாஷையுமே பாக்கியம். ஆமா, நம்ம குருஜி நம்ம கூட சினிமா கூட வருவாரா? ஓ, வருவாரு. அவர் தண்டு படம்னா உயிராச்ச. ஆமா, சோமு, ராமு எங்கடா? அப்பா, நான் அண்ணங்கிட்ட வியாபார விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் பேசுறதே இல்ல. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? நான் செவிடா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பாரு, நம்ம வீட்டு விவகாரத்துல மட்டும் என்னுடைய பாலிசி தான் உனக்கு தெரியுமே. ஓ, நல்லா தெரியுமே. தலையடா கொள்கை, அதாவது நான் என்று இல்லையாப்பா? ஓம் சச்சிதானந்த. ஏய், யாராவன்? இங்க சோர்லடா, போடா. யார பிச்சைக்கார பையப்பா கத்துறாங்க? ஐயோ, நம்ம குருஜிடா. அம்மா, அம்மா. ஐயா, குருஜி குருஜி. என்ன சாமி, ஏன் இப்படி திடீர்னு? என்ன நடந்தது? எல்லாம் வழக்கம் போலதான் நடந்திருக்கும். நீங்க சும்மா இருங்க. என்னம்மா நடந்தது? என்னால இங்க தங்கவே முடியலம்மா. இனிமே நான் மாமனார் வீட்டுக்கு போக மாட்டேன். போக வேண்டாண்டி கண்ணு. இப்ப மட்டும் என்ன வாழுதான்? வாரத்துல 4 நாள் இங்கதானே நீ இருக்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கு வந்தா நீ யாரு கேக்குறதுக்கு? வேணும்னா நீ குடுத்தன நடத்தும் போது நான் வராம இருக்கேன். இதாம்மா, ஊர் உலகத்துல நடக்கிறத போல கல்யாணம் பண்ணிட்டு குடித்தனம் பண்றதுக்கு நான் ஒண்ணு இழிச்சவாயன் இல்ல. இந்த குடும்பத்துல நடக்கிற தர்பார பார்த்தா எந்த பயலாவது குடித்தனம் பண்ணணும்னு நினைப்பானா? சரி சரி, நீ போய் குருஜி காலை தொட்டு கும்பிட்டு வாமா. ஆமாமா, உடனே போய் காலை தொட்டு கும்பிட்டு அத்தோட டெட்டால கொண்டு போய் கையை கழுவி. டேய், சும்மா இருக்க மாட்டேன், நீ வாமா. சோமு, நீயாவது சினிமாவுக்கு வரியாடா? ஏப்பா, இன்னைக்கு கிளப் என்னாச்சு? மறந்துட்டு
காமு காமு வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், எங்க காமு? ஏ காமு, காமு மாப்பிள்ள வந்திருக்காரு வாமா. நேற்றுதான் உங்களை அழைச்சிட்டு வரலாம். ஏன் 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 என்கிட்ட பங்களா இல்லையா? இல்ல என்கிட்ட மோட்டார் இல்லையா? இல்ல என்கிட்ட நகை நட்டு காசு ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க காமு? ஏ காமு காமு, வா வா வா, நீங்க வந்துட்டியா? உங்களை யாரும் இங்க வர சொன்னது? பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ கேட்கிற கேள்வியை பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், யார கேட்டுக்கிட்டு அவ இங்க வந்தான்னு கேளுங்க. அம்மா வந்து நிறுத்து நிறுத்து, நானே சொல்லிடுறேன். இத பாருங்க, தாடிய சவரம் பண்ற பிளேடு இல்ல பிளேடு, அந்த வியாபாரம் நான் செய்யறேன்னா அது இவளுக்கு வெக்கமா இருக்கும். இவளுக்காக நான் அந்த வியாபாரத்தை நிறுத்திட முடியுமா? வியாபாரம் என்னமோ நல்ல வியாபாரம் தான். ஆனா ஆனா என்ன ஆனா? அத்தைக்கெல்லாம் மீசம் முளைச்சு சித்தப்பாவா இருக்கிற இந்த காலத்துல நான் எப்படி வியாபாரத்தை விட்டுட முடியும்னு கேட்கிறேன். அத்தை, அவளுக்கு புத்தி சொல்லி மரியாதையா என் கூடவே வர சொல்லுங்க. என்னம்மா இதெல்லாம்? அம்மா இங்கேயே செத்தாலும் சாவேனே தவிர அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நான் போக மாட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? பாத்தீங்களா அவ சொல்றத? கேட்டீங்களாம்ல? அத்தை, நான் சொல்றது கேளுங்க. இவளுக்கு ராமாயணம் படிக்கிறதுக்கு பிடிக்கலையா? காலங்காத்தால காதல் புத்தகம் வேணுமா? காதல் புத்தகம். அம்மா, இவங்க வீட்டுல யாருக்கும் நாகரிகங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல. அப்போ எங்களெல்லாம் பட்டிக்காடு நான் நினைச்சுக்கிட்டேன். சந்தேகம் என்ன அம்மா? சினிமாவுக்கு போனா இவருக்கு தூக்கம் வருது, நாடகத்துக்கு போனா ஃப்ரெண்ட்ஸுகளோட பிளேட் வியாபாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு, எங்கேயாவது பிக்னிக் போலான்னா கிழட்டு அப்பாவையும் கூட கூட்டிக்கிறாரு. நிறுத்து நிறுத்து, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது சொல்லணுமா? இன்னும் இருக்கு. சொல்லிடு. ஒழுங்கா இவருக்கு பேண்ட் போடவே தெரியாதம்மா, தொண்டைக்கு மேல பேண்ட் நிக்கிறது இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப முடிவா நீங்க என்ன சொல்ல போற? முடிவா? தூக்கு மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்குவேன், விஷம் குடிச்சாலும் குடிப்பேன், உங்க வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேன். தாத்தா. என்ன தாத்தாவா? பாத்தீங்களா அத்தே, போறத பாருங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போறத பாருங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளையாவது கீப்பிள்ளையாவது? நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. இனிமே நான் கேட்கவே முடியாது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்தாச்சு அத்தை, என்ன சமாதானப்படுத்துங்க, இல்லன்னா கொண்டு விட கொண்டு. ஐயோ ஐயோ அத்தை, எனக்கு மயக்கம் வருது. தண்ணி தண்ணி கொண்டவே இருங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, மயக்கம் வருது. ஹலோ மச்சான். என்ன மச்சான், ஏன் இன்னும் சாப்பிடலையா? ஏன் டல்லா இருக்க? இப்ப யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், கவலையினால என் ஹார்ட்டே வெடிச்சிடும் போல. என் முன்னால யாருமே கவலைப்படக்கூடாத. சரி வா, கவலைக்கு ஒரு மருந்து வரேன். என்ன கவலைக்கு கூட மருந்து இருக்கா? ஆமா, அந்த மருந்தை நீ போட்டுக்கிட்டேன்னா அவ்வளவுதான். உன்னை பார்த்தோன்னு இப்ப எல்லாரும் மிரட்டுறாங்க பத்தியா? அவங்க எல்லாம் உன்னை கண்ட உடனே அப்படியே மிரண்டு ஓடுவாங்க. என்ன என்ன கண்ட உடனே மிரண்டு ஓடுவாங்களா? வா பரவலாம். இது கொஞ்சம் தண்ணி. அம்மா இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா, போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வா. ஆகட்டும்மா. வேண்டாமா, உங்க அப்பா போனதுல இருந்து என் இருதயம் இப்படித்தான் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இனிமே இந்த வேகத்தை தாராளம் நிறுத்த முடியாது என் கண்ணு. அம்மா அமுதா, நீ என் மக, உன் அப்பாவோட உயர்ந்த குணம் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், கொடுப்பியா? என்னம்மா சொல்லுங்க. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் மேலோகத்துல இல்லம்மா, கணவனோடு சேர்ந்து வாழ்றதுலதான் இருக்கு. அவங்களா வந்து உன்னை அழைச்சிட்டு போவாங்கன்னு இருக்காம நீயே பெங்களூர் புறப்பட்டு போய் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணும். அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. செய்வையா? சரிம்மா, அப்படியே செய்ய. அவர் என்ன சொன்னாலும் நீ காலை தொட்டு என்னை மனசுங்கன்னு கேட்டுக்கணும். அம்மா ஆகட்டும். ஆனா என்ன முதா அழைக்காம நுழைஞ்ச விருந்தாளின்னு நினைச்சு அவர் என்னை கொடுமைப்படுத்தணும். கவலைப்படாதே, ஒரு சாம்ராஜ்யத்தையே தானம் கொடுத்து சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை ஒரு அனந்த சிரித்து நான் சாதிக்கலாம். இனிமே அவங்க குடும்பம் தான் உனக்கு சொத்து சுகம் எல்லாம். மறந்துட மாட்டேன். இல்லம்மா, உன் பாது சாட்சியா சொல்றேன், நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம். போதுமடியும் கண்ணே, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நீ சொல்றது எப்படி செஞ்சு காண்பிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். மகளே, அம்மா வெற்றி உனக்குதான், வெற்றி உனக்குதான். அம்மா வெற்றி.
எத்தனை வருஷங்கள் இருக்கும்? வருஷமா? கல்யாணமே இப்பதானே சார் நடந்துச்சு. என்னது அவ்வளவு சீக்கிரத்துல விவாகரத்தா? வேடிக்கையா இருக்கு. மிஸ்டர் ராமு, உங்க மனைவியை நீங்க விவாகரத்து செய்து கொள்வதற்கு என்னென்ன காரணங்களை காட்டுவதாக இருக்கிறீர்கள்? என் மனதிற்கு பிடிக்கவில்லை என்பதை தவிர வேற எந்த காரணமும் எனக்கு சொல்ல தெரியவில்லை லாயர் சார். மிஸ்டர் ராமு, விவாகரத்துங்கிறது ஒரு கூர்மையான கத்தி. அதை உபயோகித்து ஆபரேஷன் செய்யணுமே தவிர விளையாட்டுத்தனமா கழுத்தை இருக்கக்கூடாது. நான் வரேன். லாயர் சார், அப்படியானா நான் என்னதான் செய்யணுங்கிறதையாவது சொல்லிட்டு போங்க. வேண்டுமானால் ஒரு 3 மாதத்திற்கு உங்க மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள். அப்போதும் திருத்த முடியாத குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள். சட்டத்தின் உதவி பிறகு நாடுவோம். சரி, அப்படியே செய்யறேன் சார். நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, இன்னைக்கு நாடகத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. என்ன அது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏண்டி இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரியா? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? இது என்ன புதுசா இருக்கு? இந்த வீட்டுல எங்க இருக்கு வெக்கம்? ஆருக்கு வெக்கம் இருக்குன்னு? எங்க அப்பா கிளப்புல போய் சீட்டெல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு. அவருக்கு வெக்கம் இருக்குதா? இல்ல இந்த வீட்டுல நீ சதா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிய, உனக்கு முதல்ல வெக்கம் இருக்குதா? இல்ல எனக்கு தான் இருக்குதா? ஆருக்கும் இல்ல. வெக்கம் இல்லை, வெக்கம் இல்லை, ஆருக்கும் வெக்கம் இல்லை. என்ன இதெல்லாம்? இந்த வீடு நினைச்சா இல்ல காடு நினைச்சா? ராம், மிஸ்டர் ராம், அதிகமா பேசி இருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லு. நான் தெரியுமா, நான் காத்த வரேன். தொலைச்சு கூட தொலைச்சி. டேய் சும்மா இருக்கா? போடா அந்தாண்ட. ராமு, மேல மருமக வந்திருக்கா, போய் பாருடா. அண்ணியா வந்திருக்கு. எங்க வீட்டுக்கு வெக்கம் வந்துருச்சியோ? எங்க வீட்டுக்கு வெக்கம் வந்துருச்சு. மாடியில் இருக்குது, எல்லாரும் ஓடி போய் பாருங்க. உடவாத போ. அப்படி நான் வரலாம். ராமு, உங்க மாமியார் செத்தப்ப கூட நீ போகல, போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லுப்பா. அவையே இங்க வந்தா? அவையே இங்க வந்தா? எதுக்காக வந்தான்றேன். காமு மாதிரி பிறந்த வீட்டிலேயே அடவிட்டு கிடக்காம புருஷன் வீட்டுக்கு அவன் ஏன் வந்தான்னு நான் கேட்க. நான் ஓம் பக்கம் பேசுறேன்னா நீ கோபிச்சுக்காத. அவன் ஏன் வந்தான்ற. ஐயோ, இது ஏது பெரிய பம்பா போச்சு. ராமு, இப்ப நீ மேல போறியா இல்லையா? நீ மேல போறியா இல்லையா? எங்க அம்மா சொன்னா உடனே போயிடணும். போயிடு, ஒண்ணு நிக்காத. அவ்வளவுதான் சொல்றேன், நடக்கணும். இல்ல எனக்கு கோவம் வந்துடும். நான் இப்ப ஓம் பக்கம் பேசுறேன்மா. சரிதான். அமுதா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அத்தா, உங்கள் பாதங்களை தொடும் உரிமை கூடவா எனக்கு இல்லை? அந்த உரிமை என் செருப்புக்குத்தான் உண்டு. அந்த செருப்பாக இருந்தாவது நான் உங்களுக்கு சேவை செய்யக்கூடாதா? தேவையில்லை எனக்கு. அமுதா, சொல்வதை கேள். நானே நினைத்துக் கொண்டிருந்தேன் உனக்கு கடிதம் எழுதி வரவழைக்க வேண்டும் என்று. அதற்குள் நீயே வந்து விட்டாய். என்ன, நீங்களே நினைத்தீர்களா என்னை வரவழைக்க வேண்டும் என்றா? நான் கொடுத்து வைத்தவள், பாக்கியசாலி. அவசரப்படாது அமுதா. நீ படித்தவள், பட்டம் பெற்றவள், அப்படித்தானே? ஆமாம். அதோடு நீ புத்திசாலியும் கூட, இல்லையா? சொல்லுங்கள். என்னுடைய நடவடிக்கை மூலம் நீயே நன்றாக தெரிந்து கொண்டிருப்பாய் எனக்கு உன் மீது அன்பு இல்லை, ஆசை இல்லை, காதலும் இல்லை என்று. ஒப்பாரி வைக்காதே. அழுகை எனக்கு பிடிக்காது. உன்னை நான் எச்சரிக்கிறேன். வேண்டுமானால் இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு நீ போய்விடலாம். இல்லை, போவதற்காக நான் வரவில்லை. முழுவதையும் கேள். உனக்கு என் முடிவு தெரியாது. உன்னை நான் விவாகரத்து செய்ய போகிறேன் அமுதா, விவாகரத்து செய்ய போகிறேன். அப்படியானால் நிச்சயம் நான் போக மாட்டேன். என்ன? ஆமாம் அத்தா. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்திருந்த என்னை நீங்கள் தாலி கட்டிய பிறகு ஒரு நிமிஷமாவது என்னுடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்களா? இல்லை, நானும் கூனும் குருடோ நொண்டியோ முடமோ அல்ல. அதனால் நீங்கள் எந்த காரணத்தை காட்டி வழக்கு மன்றத்தில் விவாகரத்து கோர முடியும்? அதற்காக உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நாட்களாவது உங்களோடு நான் தங்கி இருப்பதற்கு அனுமதி தாருங்கள். அதற்குள் விவாகரத்திற்கான சரியான ஆதாரமாவது கிடைத்துவிடும் அல்லவா? பேஷ் பேஷ், வக்கீலை போலவே பேசுகிறாயே. அப்படியே செய்வோம். வேண்டுமானால் 3 மாதத்திற்கு நீ இங்கேயே தங்கலாம். அது போதும் எனக்கு. மிகவும் நன்றி. ஆனால் ஒரு நிபந்தனை. இந்த அறைக்கு வெளியிலேதான் நாம் இருவரும் கணவன் மனைவியாக நடிக்க வேண்டும்.
உள்ளே நுழைந்த பிறகு நீ யாரோ நான் யாரோ என்று இருக்க வேண்டும். தெரிகிறதா? சம்மதம். அதோடு நீ என் தனிப்பட்ட சொந்த விஷயங்களில் தலையிடக்கூடாது. நானும் உன் விஷயங்களில் தலையிடலாம், ஆட்சேபிக்க மாட்டேன். அந்த உரிமை எனக்கு வேண்டாம். உங்கள் இஷ்டம். இதுதான் உன் அறை. தாழ்பால் அந்த பக்கம் இருக்கிறது. நல்லது. ஆனால் ஒன்று, இந்த வீட்டில் இருப்பவர்கள் யாருக்கும் நாம் 3 மாதங்களுக்கு பிறகு விவாகரத்து செய்து கொள்ளப் போகிறோம் என்பது தெரியக்கூடாது. அவ்வளவுதானே? கவலைப்படாதீர்கள். ரொம்பவும் தலைகனம் தான் உனக்கு. தலைக்கணம் அல்லத்தான், நெஞ்சுறுதி. நான் எந்த காரியத்தையும் உறுதியோடு தான் செய்ய ஆரம்பிப்பேன், உறுதியோடு தான் செய்து முடிப்பேன். அப்படி என்ன உறுதி கொண்டிருக்கிறாய் நீ? அதை போக போக நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஆல்ரைட். என்ன இதெல்லாம்? தூசு படிந்த கால்களை தொடுவது சுகாதாரத்திற்கு தீங்கு என்று நீ புத்தகத்தில் படிக்கவில்லையா? படித்திருக்கிறேன். இருந்தாலும் கணவரின் கால்கள் கமலமலருக்கு ஈடல்லவா? அமுதா, இந்த 10ஆம் பசலி போக்குத்தான் உன் கல்லூரி படிப்பின் அடையாளமா? அதற்காக குழலனே தெய்வம் என்ற குரல் படிப்பை மறக்க முடியுமா அத்தா? போதும். என் லட்சிய மனைவியிடமிருந்து இந்த உளறலை எல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. லட்சிய மனைவி அவள் எப்படியத்தான் இருப்பாள்? அவளும் படித்தவள் தான், ஆனால் உன்னை போல பட்டிக்காடல்ல. பண்புள்ளவள் தான், ஆனால் பழைய பஞ்சாங்க குப்பை அல்ல. ஓ, கத்தரித்த கூந்தல், கையிலே டாம்பீகப்பை, உதட நிறைய சிகப்பு சாயம். இப்படி ஒரு கலியுக பிறவியா கற்பனை செய்திருந்தீர்கள்? ஆமாம், செக்க சிவந்த கொவ்வை அதரங்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். இது தமிழ்நாடு அத்தான். 2 ரூபாய் லிப்ஸ்டிக் செய்ய வேண்டிய காரியத்தை அரையனா வெற்றிலை பாக்கு சாதித்துவிடும். நான்சென்ஸ். வெட்டி பேச்சு பேசிவிட்டு விளக்கம் வேறு தருகிறாயா? அமுதா, உன்னை ஒரு அடுப்பங்கரை பாவை என்று நினைத்தேன் முதலில். இல்லை, நீ ஒரு அதிக பிரசங்கி. அத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மனம் புண்ணாக வேண்டும் என்று நான் எதையும் சொல்லவில்லை. நான் ஏதாவது வளரி இருந்தால் வெறும் விளையாட்டிற்காகத்தான். விளையாட்டு? என்னை அவமானப்படுத்துவதுதான் உனக்கு விளையாட்டு? அதுதான் உனக்கு விருப்பமாக இருந்தால் இதோ இருக்கிறது பொம்மை, அதை வைத்துக் கொண்டு விளையாடி பொழுதை போக்கிக் கொண்டு. அத்தா, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னை தனியாக விட்டுவிட்டு தயவு செய்து நீங்கள் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? நான் என்ன குற்றமத்தான் செய்தேன்? என் மனதறிய உங்களுக்கு எந்தவித தவறும் செய்யவில்லையே. இது என்ன சித்திரகுப்தன் விசாரணை கூடமா? யார் எவ்வளவு தவறு செய்தார்கள் என்று கணக்கெடுக்க? அமுதா, இப்பொழுது நான் வெளியில் போயாக வேண்டும். என்னை தடுப்பதற்கு நீ யார்? தெரியவில்லை. மறந்திருந்தால் ஒரு முறை நினைத்து பாருங்கள். நீங்கள் தொட்டு தாலி கட்டிய மனைவியத்தானால். தாலி? என் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உன் கழுத்தினை கட்டும்படி குய்யோ முறையோ என்று கூவி அழுதார்கள். கட்டினேன். வேண்டுமானால் அதை இப்படி அறுத்தெறிந்து விடுகிறேன். ஐயோ, வேண்டாம் அத்தா, வேண்டாம். சாகும் வரை இதை அணிந்திருக்கும் பாக்கியம் எனக்கு இருக்கட்டும். அந்த சுகத்தை இந்த அபாக்கியத்துக்கு அவசரப்பட்டீங்களாமா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன வாங்கிட்டு வந்த? 12 ரூபாய். அடே அப்பா, இதுக்கு யாராச்சும் 6 ரூபாய்க்கு மேல கொடுப்பாங்களா? நீ அதிகமா செலவு செய்யற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேணும் இந்த சிகரெட் இருக்கு. உன்னைத்தான் கேக்குறேன், இது யாருக்கு? நம்ம அண்ணனுக்கு. ஓஹோ, காய்கறி கணக்குல அண்ணனுக்கு சிகரெட் வேறையா? ஆமாம்மா, ஆமா. நலமகராஜாவோட நேரடி வாரிசு, அகில உலக சமையல் சாம்ராஜ்யத்து ஏக சக்கரவர்த்தி, அப்படி எல்லாம் பேர் வாங்கின இந்த கந்தன் 1918 இருந்து இந்த வீட்டுல பொட்டல் உத்தியோகம் செய்யறான். அன்னையில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் வீட்டு கணக்குல தான் சிகரெட் வாங்கி குடிக்கிறார். அதிகமா பேசாத கோபால். நாளையில இருந்து இந்த சமையல் அறைக்குள்ள சிகரெட்ங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. சரிம்மா. ஆஹா, அப்படியா சமாச்சாரம்? அம்மா, இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறாது. இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு, இந்த பொட்டல் உத்தியோகத்துக்கு ஒரு கும்பிடு. நான் வர்றேன். அண்ணா, அண்ணா, போடா, ஐயோ, அண்ணன் போயிட்டாரா?
நம்ம யாருங்க எனக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம், உன் வேலையை பாரு. நீ வாங்க பாரு. நீயே நின்றுகிட்டு இருக்க, போய் உன் வேலையை பாரு. அம்மா, உங்களுக்கா இந்த கஷ்டம்? நேத்து தான் கிராமத்துல இருந்து என் தங்கச்சி பொண்ணு வந்தா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க உதவிக்கு அவளை அழைச்சிட்டு வந்திருப்போம்மா. தங்கச்சி பொண்ணா? ஆமாம்மா. அவ பேரு பார்வதின்னு பேரு. மாடி வீட்டுல வளர வேண்டிய புத்திசாலி பொண்ணு, குடிசையில கடந்து கஷ்டப்படுதுங்க. இப்பதான் என்ன, நாளைக்கே அவளை அழைச்சிட்டு வாயேன். சரிம்மா. கோபால், நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்றியா? என்னம்மா? உங்க சின்னையாவுக்கு என்ன பதார்த்தம் பிடிக்கும்? நம்ம ராமையாவுக்குங்களா? அவருக்கு நம்ம பக்கத்து சாப்பாடே பிடிக்காதுங்க. என்ன? அது என்னங்க, அது வாயில கூட நுழையாதுங்க. அதாங்க பிரெட்டு டோஸ்ட்டு. அவர் இன்னும் என்னென்னவோ சாப்பிடுவாருக்கு. எல்லாம் நேரம் அப்படி நடக்கணுங்க. காலையில 7 மணிக்கு காப்பிங்க, 7:15 மணிக்கு சவரங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் கோவாலா கோவாலான்னு கூப்பிட்டு உயிரை வாங்கிடுவாங்க போங்க. அப்போ சின்னையா ரொம்ப கோவக்காரன்னு சொல்லு. அப்படிலாம் ஒண்ணு. இந்த வீட்டுல எல்லாரும் கோபக்காராட தான் பேசுவாங்க. ஆனா மனசு மட்டும் எல்லாருக்கும் தங்கங்க. கோபால், பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டியா? ஆயிட்டுதுமா. ஐயாவுக்கு மருந்து கொடுத்தியா? நானே கொடுத்துட்டேன். சரி வா வா, பூஜைக்கு நாழியாச்சு, போலாம் வா. ஓம் சச்சிதானந்த. அமுதா, நீ சாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கமா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது அத்தை. என்னது? ஆமா அத்தை, சுமங்கலி பெண்ணுக்கு கணவரை தவிர வேறொரு தெய்வம் வேணுமா? ஓம் சச்சிதானந்தா. ஓம் சச்சிதானந்த. ஓம் சச்சிதானந்த. சிஷ்யா, குருஜி, இந்த அம்மா சாட்சாத் நல்ல தங்காள் அவதாரமோ? வேண்டுமானால் வாழைத்தண்டை கொடுத்து அடுப்பெரிக்க சொல்லட்டுமா பிரபு? சச்சிதானந்தம். சாமி கோச்சுக்க கூடாது, அறியாத பொண்ணு ஏதோ அசட்டுத்தனமா உளறிட்டா. சாமி தயவு பண்ணி மன்னிச்சிடுங்க. மன்னித்தோம் மன்னித்தோம் சச்சிதானந்தம். சரி சாமி, நாங்க வரோம். சச்சிதானந்தம். சிஷ்யா, சித்தம் சித்தம் சித்தம். அம்மணி அம்மணி. என்ன சுவாமி? இன்று குருஜிக்கு விரதம் என்பது அம்மணிக்கு தெரியுமோ? என்ன விரதம்? அதாவது குரங்கை. ஐயோ, அப்படின்னு சாமி இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரா? ஆமம்மணி, ஒரே ஒரு சேர் பிஸ்தா, அரை வீசை பாதம் பருப்பு, 2 டஜன் மலைவாழைப்பழம், சுண்ட காய்ச்சின பால் 1 படி. இந்த சின்ன ஆகாரத்தை தவிர குருஜி சாப்பாட்டை கையாலேயே டச் பண்ணவே மாட்டார். இன்னைக்கு உங்க குருஜி இவ்வளவுதான் சாப்பிடுவாரா? ஆமா மாமுதா, அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தெரியுமா? சச்சிதானந்தா சச்சிதானந்தா. சரி சரி, குருஜிக்கு வேண்டியதெல்லாம் விவரமா விசாரிச்சு தெரிஞ்சுக்க. நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். சாமி, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் விவரமா நாட்டு கொண்டு விட்டு சொல்லுங்க. ஓ தாராளமா, அதுக்குத்தானே நாங்க இருக்கோம். சாமி, உங்க குருஜிக்கு ஏதாவது விசேஷமான பழக்கம் உண்டோ? நமச்சிவாயம் நமச்சிவாயம். துறவிகளுக்கு பழக்கமாவது ஒண்ணாவது. சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். அதிலும் நமது குருஜி முற்றும் துறந்த மகாமுனிவர் ஆயிற்றே. அம்மணி, மண்டு தப்பா நினைச்சு கூடாதுங்க. எவனோ ஒரு காலி பைய திண்ணையில வச்சுட்டு போயிட்டான். அதை தூக்கி குப்பையில ஏறினு மடியில எடுத்து வச்சோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சச்சிதானந்தம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துருவோம். எங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் கிடையாது மணி. சரி சரி, வாய முடுங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கிறது உங்க முகத்திலேயே விவரமா எழுதி ஒட்டிருக்கேன். என்ன அஜித் ரெண்டு குருஜி?
இவள் அதிக நாள் நம்மை தங்க விட மாட்டாள் போல இருக்கிறது. ஆமா ஆமா, நம்ம டேராவை தூக்கு நன்னால விரைவில் எதிர்பார்க்க வேண்டியதுதான். கோபாலா, காபி. கோபாலா, டிஃபன். கோபாலா, ட்ரெஸ். ஓ, எல்லாம் உங்கள் ஏற்பாடுதானா? இந்த அறைக்குள்ளே நாம் இருவரும் கணவன் மனைவியாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கு எத்தனை முறைதான் சொல்வது? மன்னிக்கவும், மனைவியாக அல்ல, உங்கள் வேலையாளாக நான் இவற்றை செய்யக்கூடாதா? வேலையா? அவன் இப்படித்தான் தினமும் எனக்கு தாம்பூலம் அடித்து தருகிறானா? பாவம், அவனுக்கு வயதாகிவிட்டது, மறந்து விடுகிறான். அதனால் என்ன? இந்தார்கள். நான் என்ன ஒன்றும் தெரியாத பட்டி காட்டான் என்றா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த சூட்டை மாட்டிக்கொண்டு எந்த முட்டாள் தான் வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்வான்? ஹலோ மிஸ்டர் சோமு. ஓ மாலாவா, வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ். ஆமா, உங்க வீட்டுக்கு ஒரு அண்ணி வந்திருக்காங்களாமே, எப்படி இருக்காங்க? சுருக்கமா ஒரு வரியில சொல்லிட்டோமா? அவங்க உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது நேர் மாறு. அப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்களா? ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய அச்சம், பயிர்ப்பு, மடமை, நாணம், குணம், இதெல்லாம் எதுக்கு அனாவசிய பாரம்னு அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு கையில ஹேண்ட்பேக், அப்படியே அங்க எங்க அலையிற கண்ணு, அந்த கண்ணுக்கு மேல ஒரு கூலிங் கிளாஸ், வாயில ஒரு சிகரெட், சிகரெட்ல அதாவது இது லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாடர்ன் கேல அப்படியே திரியறீங்க இல்லையா? எங்க அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை. பின்ன எப்படி இருக்காங்க? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த அக்கிரமத்தை ஏன் கேக்குறீங்க? அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்படியா? இப்ப நீங்க காலைல எதிர்ச்சோன்ன என்ன செய்யறீங்க? பல்ல விளக்காம பெட் காஃபி சாப்பிடுறீங்க இல்லையா? ஆமா. அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? முட்டாள்தனமா புருஷங்கால தொட்டு கும்பிடுறாங்க. அது மட்டுமா, கணவனே கண்கண்ட தெய்வம் வேற வளர்றாங்க. ஐயோ, இந்த கன்றாவில நான் யார்கிட்ட போய் சொல்றது? உங்களை போல இல்லாம அவங்க ஒரு குடும்ப பொண்ணா இருக்காங்க மாலா, குடும்ப பொண்ணா இருக்காங்க. இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்கிக்கிறது? ஐயோ பாவம், உங்க அண்ணனுக்கு அவங்க பிடிச்சிருக்காங்களோ? அது எப்படி பிடிக்கும்? வேப்பம்பழம் சாப்பிடுற காக்காய்க்கு அசல் அல்வா துண்டு எப்படி பிடிக்கும்? பிடிக்காது. அத போலதான் உங்களை பிடிக்கிற அண்ணனுக்கு எங்க அண்ணி எப்படி பிடிக்கும்னு கேக்குறேன். எப்படி நம்ம கேள்வி? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அப்படி சொல்லுங்க. ஹலோ மாலா, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்? சரியா தானே வந்திருக்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ராமு ஸ்பீக்கிங். குட் மார்னிங். எவ்வளவு? 1,50,000. ஆல் ரைட், பரவாயில்ல, மொத்தமா வாங்கிடு. ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். என்ன நஷ்டமா? எவ்வளவு? 1 lakh? டோன்ட் கேர், விட்டுடு. மாலா, உன்னை பார்த்த உடனே எனக்கு வேலையே ஓடல. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஓ பாபுலால் சேட்ஜியா? நமஸ்தே ஜி, நமஸ்தே. ஆமா, அன்னைக்கு அந்த பேரத்துல நீங்க எனக்கு எவ்வளவு அமௌண்ட் பாக்கி கொடுக்கணும்? ஆல் ரைட். மாலா, இன்னைக்கு இந்த நீலவர்ண புடவையில நீ எப்படி இருக்க தெரியுமா? தேஜஸ் அப்படியே சொட்டுது. பியூட்டிஃபுல், ரியலி பியூட்டிஃபுல். அரே क्या है तुम? ब्यूटी बात करता है. என்னங்க? ஒண்ணு இல்ல, இங்க விஷயம் வேற. அப்புறமா பேசிக்கலாம். தேங்க்ஸ். சரிங்க, நான் வரேன். மாலா, எங்க வந்த உடனே போறேங்கிற? உங்க வாழ்க்கை துணைவியார் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன், வந்தேன். எவ வந்தா எனக்கு என்ன மாலா? இன்னைக்கு 3வது மாசம் நமக்கு கல்யாணம். உண்மையாக? அரே வாங்க சார். சார் நீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏன் அப்படி இங்கே நின்னுட்டீங்க? சும்மா அப்படி உட்காருங்க. இப்படி வேணாம், அங்க டேபிள்லாம் போட்டு வச்சிருக்கேன்,
வசதியா உட்காந்து சௌரியமா பேசலாம், உரையாடலாம். சும்மா வாங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம இடம் தான். இதுல வந்து வித்தியாசம் இல்லாம பழகலாம், இங்க உட்காரலாம், எந்திரிக்கலாம். நீங்க சும்மா வாங்க, நீங்க உட்காருங்க. உட்காந்துங்களா? நீங்க நான் தான் பார்வதி. ஓ, பார்வதியா? அடட, எனக்கு நல்லா தெரியுமா. அதான் நம்ம லேடிஸ் கிளப் செக்ரட்டரி மிஸ் பார்வதி தேவி. அடட, உட்காருங்க உட்காருங்க. நான் யாரோன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க முதல்ல இப்ப என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, கிரஷா, ஓவலா, ஐஸ்கிரீமா, அதுவா இதுவா, என்ன வேணும் சொல்லிடுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் வந்து நீங்க வந்ததான் எனக்கு தெரியுமே. நீங்க டொனேஷன் கேட்க வந்திருக்கீங்க, அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடா 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 அடா, இப்படி ஒரு அழகான பொண்ணு டொனேஷனுக்குன்னு அப்படி கிளம்பிட்டா, கர்மி பசங்க கூட கையில இருக்க பணத்தெல்லாம் அள்ளி 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 வீசுவானுங்களே. சரி, உங்களுக்கு இப்ப எவ்வளவு டொனேஷன் வேணும் சொல்லுங்க, இந்த மட்டும் எழுதி தள்ளி போடுங்க. அது இல்லைங்க ஐயா. ஐயாவது கொய்யாவது இன்னும் கொஞ்சம் நேரம் போனா என்ன பையான்னு கேட்ப போல் இருக்கு. என்ன இவர் இந்த வீட்டுல செய்யறத கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாதுன்னு. யார் தெரியுமா? நான் தான் காத்தவராயன். காத்தவராயன்? காத்து இல்ல, காத்து. அது பாட்டுல தன்னடிச்சான் போக்குல போயிட்டே இருக்கு பத்தியா, அது மாதிரி நானும் போயிட்டே இருப்பேன். யாரும் டச் பண்ண. ஐயா காத்தவராயன், நான் சொல்றதை கொஞ்சம் கேட்காம நீங்க பாட்டுல பேசிட்டே போறீங்களே. யார் சொல்றதை யாரு கேட்கறது? நம்மள யாரும் சொல்லப்பட நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதுதான் மற்றவங்க கேட்கணும். புடி, செக் புஸ்தத்தை கையில புடி, புடினா பிடிக்கணும். பார்வதி யாரு? ஆமா தம்பி, இதோ நான் இங்க இருக்கேன். இது என் தங்கச்சி பொண்ணு. அம்மா, நான் சொல்லல. ஓ, பார்வதியா? வாமா. அடடா, இது அப்பவே சொல்லிருக்க கூடாதுமா. எனக்கு அப்படி கொஞ்ச நேரத்துல பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகி போச்சே. கோபால், பார்வதியை உள்ள அழைச்சிட்டு. பார்வதி வாமா. ஹலோ, யார் பேசுறது? நான் ராமுவோட ஃப்ரெண்ட் மாலா பேசுறேன். ஓ, அவர் இல்லையே, வெளியே போயிருக்காரு. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்களா. நீங்க நீ வீட்டு வேலைக்காரியா? ஆமா, புது வேலைக்காரி. ஆமா, நீங்க சொல்ல வந்தது சொல்லலையே. அதுவா? ஒண்ணுமில்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதோ கேட்கணும்னு மனசு பிடிக்குது, அது சொல்ல முடியாம வாய் தடுக்குது இல்லையா மிஸ் மாலா? சரிதான், மணி 11 ஆகுது, இன்னும் எழுந்திருக்கலையா? சின்னையா, ஐயா, ஐயோ, சரிதான், அதிர்வேட்டு வச்சுதான் எழுப்பணும் போல இருக்கு. யாரா காலங்காத்தால செங்கால் பண்றான் எனக்கு? யாரு? மிஸ் மாமியாரா? அதெல்லாம் ஒண்ணும் இப்ப வைக்கல. அது கெட்டது போ. ஐயா, சின்னையா, ஐயோ. என்ன எங்க கட்டில இருந்து நான் கீழே விழுந்துச்சுனா? யாரோ தூக்கி கீழே போட்டுருக்காங்க. யாரு கீழே தூக்கி போட்டதை எதிரில் வா பிச்சு போட்டு வந்துச்சு. யாரு? உள்ள சொல். நீ தானே என்ன கட்டில இருந்து கீழே தொப்புன்னு தூக்கி போட்ட. சொல்லிடு, இல்ல கழுத்து கண்ணெல்லாம் நெரிச்சு அப்படியே குழப்பி பொண்ணு போடுனாங்க. சொல்லி முடிச்சு சொல்லி நீ போட்டிருப்ப. நீ போடாம இருந்தீங்கன்னா என்ன கீழே தூக்கி போட முடியுமா? ஒன்னால. சரி, உனக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கிட்டு நீ போயிடு. நமக்கு டிஸ்டர்ப் பண்ண. காஃபி. அதான் பெட் காஃபி. என்ன பெட் காஃபியா? என்ன தைரியம்? என்கிட்ட பெட் காஃபின்னு சொல்லிட்டு உசுரோட இருக்கிற முதல் ஆளு நீ தான் தெரியுமா? பத்தியா? போடு, குடிஞ்செந்திரிச்சு போட்டாதான் வேலை நடக்கணும். நீ எங்க போற? நான் எங்கேயும் போகல, இதுதான் வெளியே போகுது. உனக்கு மூளை இருக்கா? மூளை இருக்கா? நான் மூளை இருக்கிறதுனாலதான் இப்படி செய்யறேன். உங்களுக்கு வேணும்னா அதோ காசு இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. இல்லாட்டி கண்ணை மூடிட்டு தூங்குங்க. தெரிஞ்சதா? அப்புறம்
கண்ணை மூடிட்டு தூங்குனா கனவு வரும். அப்ப வேணும்னா அந்த மண்ணாங்கட்டு தெருப்புழுதி எல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க. நான் வர்றேன். இந்த வீட்டுல இருக்குதா? சரி செய்வோம். 1000 பேர் 1000 சொல்லுவீங்க. அதான் நான் நிறுத்த முடியுமா? எனக்கு கேவலம். மாமா என்னம்மா? நம்ம சின்னையா இல்ல சின்னையா? ஆமா, என்னம்மா அவருக்கு? அவரு காலங்காத்தால சாராயம் இல்ல சாராயம் அதை குடிக்கிறாரு மாமா. அட போமா, நான் என்னமோ இதை நினைச்சு பயந்து போயிட்டேன். இதுக்கு தானா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? இந்த பாருமா, அவருக்கு மட்டும் இந்த கெட்ட பழக்கம் மட்டும் இல்லாட்டி போனா அவரை போல தங்கமான பிள்ளை இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுமா. அவர் மட்டும் சின்ன குழந்தையா இருந்திருந்தா என்ன செய்திருப்பேன் தெரியுமா? என்ன செய்திருப்பேன்? அவர் முதுகுல செம்மையா நான் வாங்கியிருப்பேன். வாங்கியிருப்பேன். சின்ன குழந்தைல கண்டிச்சு வளர்க்காட்டி போனா எல்லாம் இப்படித்தாமா ஆகும். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சோம்? ஏன் மாமா, நம்ம 2 பேருமா சேர்ந்து இனிமே குடிக்காதேன்னு அவர் வாயிலே 2 போட்டா? அட அப்ப கூட ஒரு மூக்கு வழியா குடிப்பாருமா. நீ என்னமோ ஒரு பொண்ணு. நமக்கு ஏமா இதெல்லாம்? எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு போய் வேலையை பாரு போ. இருக்கட்டும். 1000 தேங்காவை எடுத்து இந்த மர மண்டல உடைச்சிக்க சொல்லியா? உடைச்சிக்கிறேன். இல்ல தோப்பு கரணம் போட சொல்லியா? அதையும் போடுறேன் எண்ணிக்கை. என்னடா சின்ன பிள்ளையாட்டமா விளையாட்டுத்தனமா வீட்டுக்குள்ள தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இந்த தேங்காய் பாயாசம் இல்ல? என்னது தேங்காய் பாயாசம்? ஆமா, அது இல்லப்பா. அது என்னமோ பேர் சொல்லுவாங்களே, இது என்ன தேங்காய் பியாசம், அதாவது பச்சிக்கி. அது போட்டுக்கிட்டு இருக்க இல்லையே? அங்க என்னமோ ஒரு போட்டோ தெரியறா போல இருக்க. நீ என்னப்பா என்ன பாத்துட்டே போட்டோங்கிறிய? முதல்ல நீ கண்ணாடிய மாத்திக்கப்பா. நகர்றா நீ போப்பா. நகர்றா நீ வெளியில தள்ளில இல்லடா தரிமாடு. இந்த குடும்பத்துடைய கௌரவமே கட்டு குட்டிச்சவரா போச்சு. பொண்டாட்டி போட்டோவுக்கு நேர வெக்கத்தை விட்டுட்டு இப்படி தோப்பிக்கரணம் போட்டு என் மானத்தை வாங்குறானே. ஐயோ, என் தலையெழுத்து. முட்டை ஆஸ்கு அப்பா. அட அயோக்கி கழுத அப்பா. அட மானவிட்ட மடப்பயல அப்பா. என்னடா சொல்றதுக்கெல்லாம் அப்பா அப்பான்னு தாளம் போட்டு என் மானத்தை வாங்குற? வேற எதை வாங்குறதா? முட்டா பயலு, அயோக்கிய பயலு, மானங்கிட்ட மடப்பயிலு. இந்த மாதிரி பட்ட பேர்லாம் உங்க பிள்ளைய தவிர வேற யாருக்கப்பா கிடைக்குங்கிற? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியாடா? இப்படி பெண்டாட்டின்னு பித்து பிடிச்சு அலையிறிய நம்ம வியாபாரத்தெல்லாம் எவன்டா கவனிக்கிறது? இல்ல எவன் கவனிக்கிறதுன்னு கேட்க. என்னப்பா நீங்க ஒண்ணு விஷயம் தெரியாம பேசுறீங்களே. ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி மட்டும் ஒழுங்கா கிடைச்சிட்டா வியாபாரம் எல்லாம் தன்னால நடந்துடும்பா. எவனா சொன்னவன்? எவன் சொன்னவன்? வியாபாரத்தை ஒழுங்கா கவனிச்சு நடத்தினோம்னா கூட பொண்டாட்டி வந்து கியூ வரிசையில் நிற்கும்டா. கியூ வரிசையில் நிற்கும். அழகுக்கு பயல இப்படி நம்ம பரம்பரையிலே நடந்தது கிடையாதுடா. பொண்டாட்டிய வீட்டோட கூட்டிகிட்டு வந்து வாழறதுக்கு வகை இல்ல. நீ ஒரு ஆம்பளையா? உனக்கு ஆண்மை இருக்கா? வீரம் இருக்கா? ரோஷம் இருக்கா? போதும், நிறுத்துங்கள். உன மாதிரி இருந்த உங்க பையனை இப்ப புலி ஆக்கி விட்டீங்க. என் மீசையெல்லாம் துடிக்குது பாருங்க. இந்த அப்பாவு இனிமே அப்பாவி அல்ல. ஊரை திருத்த போறான், பொண்டாட்டிய அடக்க போறான், ஒரே புரட்சி செய்ய போறான். இனிமே ஆம்பளை சிங்கம்ப்பா, ஆம்பளை சிங்கம். இருந்தா என்னடா இதெல்லாம் கூத்து? காலம் மாறி போச்சுப்பா, காலம் மாறி போச்சு. ரோஜு மாறாய். குட் பை, நான் வரேன்ப்பா. என்னங்க இதெல்லாம்? என்னவா? என்ன இது தெரியல? துப்பாக்கி. உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? ஆமா, அதெல்லாம் இப்ப பேசாத. இப்ப பேசாம என் கூட நீ வர்றியா? இல்ல உன்னை சுட்டு கொன்னு என் வீட்டுக்கு தூக்கிட்டு போடுவேன். வர முடியாது. என்ன செய்வீங்க? என்ன செய்வியா? நீங்க போங்க, அப்படியே பின்னால போங்க, சுட்டு போடுவேன். போங்க, சமைக்கிட்டு போங்க. நீங்க ஓஹோ, நான் ஒய்ஃப் ஆச்சு, ஹஸ்பண்ட் ஆச்சு. நீங்க யாரு என்ன கேட்கறதுக்கு? நீங்க ஹஸ்பண்டா? ஏய், அதெல்லாம் இல்ல. நீ புறப்பட்டியா இல்லையா? முடியாது. என்ன இதெல்லாம்? அண்ணனாவது தம்பியாவது. இப்போ நான் நவீன பிருத்திவிராஜ். இந்த சம்யுக்தியை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் நான். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாதா? தங்கச்சி விளையாடாத, ஒன்னையும் சுட்டு விடுவேன். நல்லா சுடுங்களேன் தங்கச்சி. ஏன் சும்மா நிக்கிறீங்க? என்ன தங்கச்சி, நீயே என் கூட்ட வெளிப்படுத்திடுவ போல இருக்க. என்ன காமு இதெல்லாம்?
அண்ணா இப்ப நீங்க போங்க. உன்னால என் கோபத்துக்கே மதிப்பில்லாம போச்சேன். காமு, இன்னொரு தடவை நான் வரும்போது அணுகுண்டு அதை கொண்டு வந்து உன்னையும் உலகத்தையும் அழிச்சுடுறேன். ஆனா நான் மட்டும் இருப்பேன். காமு, இதுதான் புருஷன்கிட்ட நடந்துக்கிற முறையா அப்படின்னு நீங்க எனக்கு உபதேசம் பண்றீங்களா? முதல்ல உங்க புருஷன்கிட்ட நீங்க வாழ கத்துக்குங்க. மாலாவோட அட்ரஸ் வேணுமா? இப்பதான் உன் வாய்க்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. என்ன அப்படி சந்தோஷம்? மாலாவை பத்தி என்னமோ சொன்னி, அவ விலாசம் என்ன? அதே உங்க ஆசை ஹஸ்பண்ட் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் வர்றேன். மாமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா அம்மா, உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த அம்மா இரும்பு பெட்டி சாவி. இதுக்கு நான் தகுதியுடையவே இல்லை. உனக்கு தகுதி இல்லைன்னா இந்த வீட்டுல வேற யாருக்குமா தகுதி இருக்கு? மாமா நான் சொல்றதை கேளுமா. இந்த இரும்பு பெட்டிய உன் மாமியார் கிட்ட ஒப்படைச்சேன். அவ ஒரு மாசத்துல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டா தர்மத்துக்கா. சோமு கிட்ட ஒப்படைச்சேன். அவன் 50,000 ரூபாய் அழிச்சிட்டான் அதர்மத்துக்கா. காமு கிட்ட ஒப்படைச்சேன். அவ 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் காலி பண்ணிட்டா கலைக்கா. உன் வீட்டுக்காரனும் இந்த வேலையே எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டான். நானும் இதுக்கு லாய்க்கு இல்லம்மா. மாமா என்ன இது? அம்மா, இந்த உலகம் இதுவரைக்கும் நான் சிரிக்கிறதாம் பார்த்திருக்கு. ஆனா எனக்கு மனம் விட்டு அழுதுக்கு உன்னை விட வேற யாருமா இருக்காங்க? அப்படி என்னதான் இந்த வீட்டுல நடந்துட்டது? அம்மா, உயிரை நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஏம்மா போய் சொல்ற? எனக்கு மகனா பிறந்தானே அந்த காட்டு மிராண்டி. மாமா அப்படி சொல்லாதீங்க. மனித ஜென்மம்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். ஆமா அம்மா, என்கிட்ட கூட ஒரு பெரிய குறை இருக்கிறது. ஆனா அதை நீ போக போகதான் தெரிஞ்சுக்குவ. அதனால்தான் சொல்றேன். இதை நீ வாங்கிக்க மாட்டியாம்மா? சரி மாமா. என்னங்க, உங்களை தானே எனக்கு அவசரமா 1000 ரூபாய் வேணும். காசி மடத்துக்கு அனுப்பணும்னு நம்ம குருஜி கேக்குறாரு. ஓ, 1000 போதுமோ? ஓ, இப்போதைக்கு அது போதுமே. அத்தை, ராமேஸ்வர கோயிலுக்கு 500 ரூபாய் அனுப்பணும் இல்ல? ஆமா மருமகளே, நான் மறந்தே போயிட்டேனே. அங்க கூட உங்க மாமனார் பேரை போட்டு அவர் தர்மம்னு ஒரு கல்லே செதுக்கி இருக்கும். கேட்டியாம்மா? இவளை கட்டிடத்துக்கு எனக்கு கிடைச்ச பெருமை அது ஒண்ணுதான், கல்லு, ஸ்டோன். அத்தை, 500 ரூபாய் அங்கே அனுப்புங்க. 500 ரூபாய் காசிக்கு. முடியாது, குருஜி கோச்சுக்குவாரு. எல்லா பழியையும் என் மேல போட்டுடுங்க. நான் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன். ஓம் சச்சிதானந்த. சச்சிதானந்த. ஆஹா, ஆயுஷ்லயே இன்னைக்குதான் முதல் தடவையா குரு மந்திரத்தை உச்சரிக்கிறாரு. ஆஹா, நம்ம குருஜியோட கிருபையே கிருபை. சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். இந்தாங்க அத்தை. ஓம் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். மாமா, நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. ஏம்மா? உங்க பிறந்த நாளில் எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நான் சின்ன பிள்ளையா? அதெல்லாம் கூடாது. என்னைக்கு இந்த பெட்டி சாவியை என் கையில கொடுத்தீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து என் உத்தரவை நீங்க கேட்டுதான் ஆகணும். எஸ் மேடம். அப்பா அப்பா, எனக்கு அவசரமா என்ன மணி? மணியா? கேரா பண்ணி. அம்மா கவனிச்சுக்க, மணியாமில்ல மண்ணி. அண்ணி, எனக்கு 200 ரூபாய் வேணும். பார்ட்டி போகணும். 100 ரூபாய் போதும் இல்ல காமு? அது போதும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? குடும்ப பெண்ணுங்க கணவன் இல்லாம பார்ட்டிக்கு போறதே தப்பு. இதுக்கு 100 ரூபாய் போதாதா? ஓஹோ, அப்படின்னா இனிமே பணத்துக்காக உங்களுக்காக பிடிக்கணுமா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க, இது எங்க அப்பாவோட இரும்பு பொட்டி. எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு ஒரு அந்நிய பெண் தானே. கதவை தரங்க, கதவை தரங்க. பாய், நம்ம கார் வந்துரு. கதவை தரங்க. கதவை தரங்க, கார் வந்துருக்கு. மரியாதை சொன்னா நீ தரங்க மாட்டேன். ஒரு உத கதவை தரையா, கார் வந்துருக்கு. தோட்டோட நான் திறக்கிறேன். போகாம இருக்கேன்னு ஏன் போகாம இருக்கேன்னு போ சொன்ன ரொம்ப போக போச்சுக்காங்க. போக மாட்டேன். இன்னும் என் பின்னால மரியாதை வந்து உனக்கு என்ன திமிர் ஏறி போச்சு அவங்க கூட இந்த வீட்டுல? நான் கேட்கறதுக்கு பஸ், நீ பெட்ரோல் போட்டு வந்திருக்கியா இல்ல தண்ணி போட்டுட்டு வந்திருக்கியா சொல்லு.
சொல்ல மாட்டேனே மலையில போ, அப்புறம் சண்டை களா உண்டு. ஓடணும் ஓடணும் முன்னாடியா போற நீ சண்டை பிடிக்கிறானே பிடிச்சு பாத்துருவோமா? வாங்க வரமாட்டேனே. பார்வதி, இன்னைக்கு விருந்து ஏக தடபுடலா இருக்கணும். தினம் தினம் மாமாவுக்கு பிறந்த நாளா இருக்க கூடாதான்னு எல்லாருமே ஏங்கி தவிக்கணும். என்ன புரிஞ்சுதா? அதுக்கு என்னம்மா, 18 கறி வடை பாயசத்தோட தடபுடலா பண்ணிடுவோம். இன்னும் ஒரே நாட்டம். பார்வா இருந்தா 3 ரூபா ஆச்சு. சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்குவோம். வேணும், இங்க வா. என்ன அது? இது காய்கறி. அந்த கையில என்ன என்ன அது? என்ன இது? சுருட்டு. இது என்ன சமையல் அறையா சாக்கடையா? கொஞ்சமாவது ஒழுங்குமுறை வேண்டாம்? இதோட எத்தனை தடவை சொல்றது? பார்வதி, இப்பவே உன் கணக்கை தீர்த்து மேல ஒரு மாசம் சம்பளத்தையும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிரு. அம்மா, நீ பேசாம இரு. கட்டுப்பாடு தெரிஞ்சுக்காதவங்க இனிமே இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்லை. நீ போ, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அதை அங்க வச்சுட்டு இப்படி வா. என்னங்க, உங்களை தான். என்ன? இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். ஏன்? எனக்காக அல்ல, அப்பாவுக்காக. அவ்வளவுதானா? வேற ஏதாவது உத்தரவு உண்டா? மாலாதேவி போன் செய்திருந்தார்கள். இன்று மாலை நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமா? காமு, இன்னைக்கு உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். வா என்னோட. எங்க? சமையலறைக்கு தான். ஐயோ, சமையலறைக்கா? நான் மாட்டேன். ஏன்? சமையலறைக்கு போக பயப்படுற பெண்ணு ஒரு பெண்ணா? வா வா. தம்பி, மறந்துடாத, இன்னைக்கு சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வரதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு கொடுத்துருக்கா? நானா? ஆமா ஆமா ஆமா, என் லைஃப்லயே இப்பதான் முதல் தடவையா நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன். வரட்டுமா? நீ வா. அண்ணி, ரிஹர்சல் போனோன்னு இன்னைக்கு வீட்டுலதான் ரிஹர்சல். வா வா. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா அம்மா? நம்ம வீட்டுல எல்லாம் ஒன்னா சேருதுங்கிறது நடக்கிற காரியமா? அப்படி சொல்லாதீங்க மாமா. தம்பி நிச்சயமா எப்படியும் வந்துடும். அட, அதோ சின்ன வந்துடுதே. சாரி ஃபாதர், ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த வீட்டுல போட்டு வச்சிருக்கீங்களே விசித்திரமான சட்டம், அதனாலதான் நான் இந்த கையில வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. தம்பி, நீ பேச எனக்கு ஒரு 500 ரூபா வேணும் ஃபாதர், அவ்வளவுதான். நான் போயிடுவேன். உட்கார் தம்பி, அப்புறம் பேசிக்கலாம். நீ இந்த பக்கம் போ. நானாச்சும் எங்க ஃபாதர் ஆச்சு. ஃபாதர், ஒரு 500 ரூபா விடுங்க ஃபாதர். 500 ஒன்லி. அதாவது என்னடாது ஒரு வரல காணும். 50,000 பைசே, அவ்வளவுதான். நம்ம கணக்கு சேர்ந்து போச்சு. கொடுத்து நான் போயிடுவேன். ஏ சோமு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. யாரும் மூச்சு விடப்பாரு, இந்த வீட்டுல யாருமே மூச்சு விடப்பாரு. ஃபாதர், ரொம்ப நொந்து போயிருக்கேன் ஃபாதர். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா ஃபாதர்? பணத்தை கொடுங்க ஃபாதர். உங்க அண்ணியே கேளு. ரொம்ப நல்லா இருக்கு ஃபாதர், நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏன் அண்ணிய கேட்கணும்? உங்க புள்ளையாண்டா இருக்கார, உங்க புள்ளையாண்டா அவரு ஸ்ரீ மதிமாலா தேவிக்கு வைர நெக்லஸா கொண்டு போய் அப்படி சாத்துறார, அது எங்க அண்ணிய கழிட்டா. நீங்க இருக்கீங்களா, நீங்க உருளைக்கிழங்கு வறுவல்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே சீட்டாடத்துல வந்து ரூபாயெல்லாம் அள்ளி கொட்டுறீங்களே, அது எங்க அண்ணிய கேட்டுக்கிட்டா. இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். தம்பி, பிறந்த நாள் அதுவும் அப்பா கிட்ட இப்படி பேசலாமா? நீ என்ன பிறந்த நாள் பெரிய பிறந்த நாள்.
எங்க அப்பா பெரிய கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து ஜெயந்தி கொண்டாட போறீங்களோ? ஜெயந்தி ஓவியா, நீ வேற பிறந்த நாள் இறந்த நாள். மூர்க்கத்தனத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம். மூத்தவங்களை இப்படி மரியாதை குறைவா பேசுறிய. உன் மூளை என்ன மழுங்கியா போச்சு? அண்ணி நீ சும்மா இருக்காம. எல்லாம் சும்மா இருக்கு. ரொம்ப அழகா இருக்க நீ. என்ன கண்டிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ஏன் நீ அப்பவே எங்க அம்மாவா பிறந்து என்ன கண்டிச்சிருக்க கூடாது? சரி, முதல்ல சாப்பிடு தம்பி, அப்புறம் ரூபாய் தரேன். அண்ணி நீ இப்ப பணத்தை கொடுக்க போறையா இல்ல? முடியாது, சாப்பிட்டா தான் கொடுப்பேன். அண்ணி நான் ரொம்ப பிடிவாதக்காரன். நானும் அப்படித்தான். நீ பணம் தரமாட்ட? தரமாட்டேன். அண்ணி கடைசி தடவையா கேக்குறேன், பணம் தர முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. என்ன சோமு? தம்பி இந்த தம்பி, உனக்கு வேண்டிய அளவு பணத்தை எடுத்துக்கிட்டு போ. ஆனா சாப்பிட்டு போ தம்பி. நீ சாப்பிடாட்டா நானும் சாப்பிட. தம்பி தம்பி சாப்பிட்டு போ தம்பி. நீ சாப்பிடாட்டா நானும் சாப்பிட மாட்டேன். தம்பி 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 சாப்பிட்டு போ தம்பி. நீ சாப்பிடாட்டா நானும் சாப்பிட மாட்டேன். தம்பி தம்பி. தம்பி உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். வா உட்காரு, சாப்பிடு தம்பி. அண்ணி இனிமே நீங்க சொல்ற அண்ணி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அப்படியா? இனி அந்த அக்னி திராவகத்தை குடிக்க மாட்டேன் என்று உறுதி கொடு. அது ஒண்ணுதான் அண்ணி என்னால முடியாத காரியம். அப்படி என்று நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய் தம்பி. மனித இனத்தை விலங்கினத்திலிருந்து பிரித்து வைப்பது எது? மனசாட்சி. அந்த மனசாட்சி குடியினால் கெடுகிறது என்றால் உனக்கும் ஒரு மிருகத்திற்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கிறது? ஆமா, எனக்கும் புரியுது. ஆனா அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நீ குடித்து புலம்பி இந்த குடும்ப கௌரவத்தை காற்றிலே பறக்க விட்டு சாவதை விட குடிக்காமல் குணமானாக சாவதைத்தான் நான் விரும்புகிறேன். உன் பெற்றோர்களும் விரும்புவார்கள். நீ உறுதிமொழி கொடுத்தால்தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். இல்லைன்னா நாளைக்கே தாய் வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ வேண்டாம், நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த குடும்பம் கெட்டு குட்டிச்சவரா போயிடும். இது வரைக்கும் நீங்க பாடுபட்டதுக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடும். எங்க மேல கொஞ்சம் கருணை வச்சாவது தயவு செய்து நீங்க எங்கேயும் போகாம இங்கே இருங்க அண்ணி. அப்படின்னா உறுதிமொழி? சரி அண்ணி, சத்தியமா உங்க மேல ஆணையா சொல்றேன், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். குடிக்கவே மாட்டேன் அண்ணி. தம்பி உட்கார் தம்பி, சாப்பிடு. சிஷ்யா என்ன அஜித்தண்டு குருஜி? பரவ எப்படி? கண்ணி வைத்தால் விழாதவர் யார் உணர்ந்த உலகத்தில்? என்னது என்னவோ ஜாடை பேசுறீங்க? ஒன்றுமில்லை. நீ மனது வைத்தால் வேலைக்காரியா இல்லாமல் ராஜாத்தியாக இருக்கலாமே என்று ஒரு திட்டம் சமர்ப்பிக்கிறான் என் சிஷியன். என்ன வளர்றீங்க? நீ மட்டும் சரின்னு சம்மதிச்சா? அட பாருங்களா, இவ்வளவு தூரம் துணிச்சிட்டீங்க, என்ன செய்யற பாருங்க. என்ன இது? இங்க பாருங்க அம்மா, இந்த
நான் எதிர்பார்த்ததுதான். என்ன இதெல்லாம்? நாங்களா ஒண்ணு இல்லைங்க, குருஜிதான் உங்க குருஜிக்கு என்ன கேடு? எங்க அவரு? அவருதான் யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போலன்னா போலீஸ் போன் பண்ணிடுவேன். தெரிஞ்சதா? தெரிஞ்சது. இப்போ போய் உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தயாரா வைங்க. இவங்க ஊரை ஏமாத்துறவங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். போய் இவங்களை நம்பினாங்களே பெரியம்மா. சரி சரி வா. இதோ சிகரெட். ஏன் இன்றைக்கு தாம்பூலம் இல்லையோ? மன்னிக்கவும், ஒருவரை திருத்துவதற்கு உலகத்தில் இரண்டே வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று புது வழியை காட்டுவது, அடுத்தது அவர்கள் வழியிலேயே சென்று சரி செய்வது. நான் கடைபிடிப்பது இரண்டாவது வழி. போதும் உபன்யாசம். முதலில் உன் வழியை பார்த்துக்கொள். அது என்ன? இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறவர்களின் பெயரையும் நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறேன். வீட்டை ஆக்கிரமித்தது போதாதென்று இப்பொழுது ஆபீஸையும் ஆக்கிரமிக்கும் படலம் ஆரம்பமாகி இருக்கிறதா? நான் என்ன செய்வேன்? உங்கள் வாடிக்கைக்காரர்கள் அனைவரும் என்னை உங்கள் உண்மை மனைவி என்று நினைக்கிறார்கள். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய அலுவல்கள் அனைத்தையும் என்னிடமே போன் செய்து தெரிவித்து விடுகிறார்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்பொழுது 1000 ரூபாய் பணம் வேண்டும். அதை உங்கள் இரும்பு பெட்டியிலிருந்து கோட் பையில் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன். கை செலவிற்கு 200 ரூபாயும் சட்டப்பையில் இருக்கிறது. அந்த 200 எனக்கு அவசியம் இல்லை. அதனால் என்ன? அவசரத்துக்கு பயன்படுமே. தேங்க்ஸ். என்ன காமு, ரொம்ப தூர பயணமா? ஆமா அண்ணி, நானு எங்க டிராமாட்டிக் கிளப் செக்ரட்டரி எல்லாரும் பிக்னிக் போறோம். நான் ஒண்ணு சொல்றேன், கோவிச்சுக்காம கேக்குறியா? இப்படி ஒரு பீடிகை போட்டாலே அது கோவத்தை வரவழைக்க கூடிய விஷயமா தான் இருக்கணும். சொல்லுங்க. பிற ஆடவர்களோட நெருங்கி பழகிறது நம்ம பண்புக்கு அழகல்ல காமு. நீங்க ஒண்ணு பட்டிக்காடு அண்ணி. உலகம் இப்போ ரொம்ப முன்னேறிக்கிட்டு வருது. வாங்கண்ணா. கமு, நீ இங்கேயா இருக்க? வா வா கமு வந்து. கமு கமு கமு, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் கூப்பிட போறத பாத்தீங்களா? அவ கையில ஹேண்ட்பேக் இல்ல, ஹேண்ட்பேக். அதுக்கு கொடுக்கற மரியாதை கூட எனக்கு கொடுக்கறது இல்ல. அண்ணா, உங்ககிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு. ஆமா, என்ன என்கிட்டே குறை இருக்கா? நீங்க என் நாத்தனார் மீது அளவுக்கு மீறி அன்பு வச்சிருக்கீங்க. அத சொல்றீங்களா? ஆமா ஆமா, அன்புன்னா உங்க வீட்டு அன்பு எங்க வீட்டு அன்பா? இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். ஆமா, உள்ளத்துல அன்பு வச்சுக்கிட்டு என்ன பயன்? அவ மனசறிஞ்சு எப்பவாவது சிரிக்க வச்சிருக்கீங்களா? ஓ, எத்தனையோ தடவை நான் கிச்சி கிச்சி முட்டிருக்கேனே. நான் அதை சொல்லல. அவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது உலாவு போயிருக்கீங்களா? அது கூட போயிருக்கோம். நாங்க 2 பேரும் ஒரு தடவை கோவிலுக்கு போனோம். அங்க வாசல்ல இந்த குடராட்டனம் இல்ல, அதுக்குள்ள ஏறி நான் சுத்தினேன். இவ கோவில்லாம் போய் சுத்திட்டு வந்தா. அவ பூண்ட விரும்புற கிளி அல்ல, சுதந்திரமா பறக்க விரும்புற வானம்பாடி. அவளை அடைய விரும்பினா நீங்களும் கொஞ்சமாவது பறக்க பழகிக்கணும். இப்பவே அவளுக்காகத்தானே நாளா பறந்துகிட்டு இருக்கேன். இந்த பாரு தங்கச்சி, இனிமே புதுசா நான் போய் ஏரோப்ளேன் ஓட்ட கத்துக்கிட்டு அடுத்த தடவை நான் இங்க வரும்போது டர்ன்னு பறந்துகிட்டு இங்க வர்றேன். ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் சொல்றபடி கேளுங்க. என்ன? சரி சரி சரி, தேங்க்யூ. உன் மனைவி ரொம்ப கெட்டிக்காரவங்கப்பா. அவங்க ஆலோசனையாலதான் உனக்கு பிசினஸே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல மிஸ்டர் ராகவன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் போயிட்டு அப்புறமா வரியா? போகாம நான் இங்க இருக்கவா போறேன்? உனக்காவது வித்திய சொல்லி கொடுக்க ஒரு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு யார் இருக்காங்க? நான் வரட்டுமா? சோமு, இதெல்லாம் என்ன கலாட்டா? அமுதா நம்ம வியாபாரத்துல தலையிட்டு எப்படி பங்குகள் எல்லாம் வாங்கலாம்? அவங்க தலையிட்டதுனாலதான் நமக்கு முழுசா 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. நஷ்டம் ஏற்பட்டிருந்தா இதே கேள்வியத்தான் அண்ணி என்கிட்ட கேட்டாங்க. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நானே பொறுப்புன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பதிலா சரின்னு சொல்றதுக்கு அவ யாரு? அவ யாரா?
உங்க வயசுங்கிறத அதுக்குள்ள மறந்து மதிக்கட்டு போயிட்டீங்களா? கனவ வியாபாரத்துல மனைவி தலையிடக்கூடாதுன்னு எந்த பய சொன்னவன் உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல, மூளை இல்ல, அப்படின்னு 4 பேர் 4 வார்த்தை பேசுவானே. ஆகையினால இதெல்லாம் இங்க சீரியஸ் எடுத்துக்க கூடாது. போதும், வாய மூடு. விஷயத்துல தலையிட வச்சேன்னா அப்புறம் அவளுக்கு நான் கணவனா இருக்க மாட்டேன். எப்படி இருக்க போறீங்க? யமனா இப்ப என்ன இங்க வாழுதான் என்ன இல்ல. இப்போ அண்ணியா வந்து இந்த வியாபாரத்துல தலையிடலன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஓ மாலா, என்ன ராம, இன்னும் ரெடி ஆகலையா? ஜஸ்ட் மினிட், இப்படி உட்காரு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க மிஸ்டர் சோமு, உங்க மண்ணி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காளோ? நன்னா கேட்டேன் போங்க. பேஷா நன்னா சாஷ்டாங்க உட்காந்து சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கா? என்ன நீ ஒரு மாதிரி பேசுங்க? என்ன எங்க அண்ணிய பத்தி குத்தம் குறை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஒரே ஆசை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எங்க அண்ணிக்கு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. அப்படியா? போலாமா? டாடா. பாட்டி ஆள பாரு, ஆளு இரு. இந்த உறவு உனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாத்துக்கோ. ஹலோ, யாரது? அண்ணியா? என்ன நீ? நான் தான் பேசுறேன். அண்ணனா? அண்ணா இப்பதான் வெளியில போனாரு. வியாபாரமா? லாபம் தான், 2 லட்சம் ரூபாய் லாபம். அண்ணி நீ தொட்டதெல்லாம் தங்கமா மாறுது அண்ணி. ஆமா ஆமா, அப்பாவை பத்தி என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன்? பயப்படாத அண்ணி, நான் நேரா வர்றேன். ஆமா, இத வந்துட்டேன். ஆஹா, நீளமான ஆகாயம், இல்லென்று வீசும் இளம் இந்த நேரத்தை உங்க பேரை உச்சரிக்கிறதே எனக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? அப்படி என் பேர்ல என்ன இருக்கு? காமு, சொல்லும் போதே என் உடம்பு அப்படியே புண்டரிக்க, உணர்ச்சி வெள்ளம் உடைப்படுத்து. இனிமே அப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஓஹோ, பேச வேண்டாம், செயல்லையே இருக்கட்டும்ங்கிறீங்களா? கொஞ்சம் ஜென்டில்மேனாக பழகுங்க. ஜென்டில்மேன் வேற எப்படி பழகுவாங்க? காமு, இப்படி வா. பண்ண சொன்னா உங்களுக்கு காதலா காதல் செய்யறாங்க. லக்கி, உங்கள் என்ன லக்கி, இந்த மாதிரி தடி பசங்களோட தனியா வருது தப்பு இல்ல? தப்புங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லை. நீங்க யாரு? ஓ, நம்மளுக்கு கேக்குறான். நம்மளுக்கு கிஷன் சந்த் की सेठ जी की सोजी की बज्जी की बादाम की राम सिंह जी. உங்க தொழில்? அரே என்ன நிம்பிள் பொம்பளை, நம்மள பார்த்தா நம்மளுக்கு புரியல. நம்ம தொழில் கேட்கிறான் நிம்பிள். நம்மளுக்கு இந்த பைல்வான் அதாவது குஸ்தி, அது போடுற நம்ம தொழில். படே பைல்வான்லாம் நம்ம கிட்ட வந்து மண்ணை கவ்வி தண்ணியை குடிச்சு போயிருக்கான். ஆமா, இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? இது நம்ம வரும்போது அப்துல் கதர் கடையில அங்க நம்ம வாங்கல, நம்ம குஸ்தியில ஜெயிச்சான். அதுக்கு நம்மளுக்கு எல்லாம் பிரசன்ட் பண்ணிருக்கான். பிரசன்ட் பண்ணுவாங்க. பஜ்ஜிக்கு வீர இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? அண்ணியா? ஆமா. என்ன ஆமா? கமு அம்மா, காப்பாத்துங்கம்மா. என்னடா இது? என்ன சமாச்சாரம்? சின்னம்மா எங்களை வேலையை விட்டு துரத்திட்டாங்கம்மா. என்னது? ஆமா 1918 இருந்து உங்க உப்பை தின்னு இந்த உடம்ப வளர்த்தோம். இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க பூரா சம்பளமும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பாதி சம்பளத்துக்காச்சும் வேலையை செய்யறோம். நீங்களும் சின்னம்மா மாதிரி எங்களை தள்ளி வைக்காதீங்கம்மா. எல்லாம் அவ செஞ்ச வேலைதானா? நேற்று வந்த பொண்ணுக்கு எவ்வளவு துணிச்சல்! அது மட்டுமாமா, நீங்க திடீர்னு மறைஞ்சிட்டதாக நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களே சாமியாரு, அவரையும் சிச்சி பிள்ளைகளையும் வீட்டை விட்டு துரத்துனதே சின்னம்மா தாங்க. அப்படியா? அவ்வளவு உண்மைமா. எவ்வளவு துணிச்சல்! இந்த வீட்டை அடியோட நாசமாக்குறதுன்னு திட்டம் போட்டுட்டாளா என்ன? சரி, இப்பவே போய் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். இருங்க. போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க கேட்டீங்களா இந்த கூத்த? தனமா நீ வந்திருக்கிற, இனிமே தான் கூத்தே ஆரம்பமாக போகுது.
யாரா வேண்டாய் மணி அடிக்கடா. டேய், சும்மா இருடா. என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்க, உங்க வாயில என்ன கொடுக்கிட்டே வச்சிட்டு இருக்கீங்க? என்ன என்னது என்ன? இல்ல பணம் ஏதாவது தேவையா? அந்த அளவு எனக்கு எதுக்கு? ஓடியா நானா? பாருங்க ஐயா, எங்க அம்மாவுக்கு பணமே தேவையில்லையா? சரிதான், ஆகாயமே இடிஞ்சு இப்ப தர மேல விழுக போகுது. டேய், சும்மா இருடா. இதோ பதுசா வந்து நிக்கிறாள உங்க செல்ல மருமக, இவ என்ன செஞ்சா தெரியுமா? நம்ம குருஜியும் அவருடைய சிசு குழந்தைகளையும் விரட்டி அடிச்சுட்டா. அப்படியா? ஏன் நீ அப்படியே செஞ்ச? செய்யலாமா இந்த அநியாயம்? அப்படி கேட்டா? ஏன் நீ? உங்களை தான் கேட்கிறேன், ஏன் பதில் சொல்லாம நிக்கிறீங்க? அவங்களை அப்படியே போலீஸ் கையில ஒப்படைக்கிறத விட்டுட்டு வெளியில அனுப்பலாமா? போலீஸா? சிவ சிவா, உங்க பையன் உட மணி 6:45 வச்சு ஒன்னும் ராணிக்கா வர காணோம். மகாராணின்னா என்ன சாமானியப்பட்டவங்களா? அவகாசமா தான் வருவாங்க. முதலியார், நம்மளுக்கு தெரியும் ராணி சாஹிப் படே ஆட்டக்காரி. எதிர சேர்த்து பரதநாட்டியத்திலையா? அடடா, மகாராணியும் வந்துட்டாங்களே. வாங்க வாங்க. வாங்க வாங்க. ராணி சாஹிப் நமஸ்கார். இவர்தான் சேட் மங்கள்ராம். நமஸ்கார். நமஸ்கார். இவர் லட்சாதிபதி மாசிலாமணி முதலியார். வணக்கம். இவனே நீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஓய். இல்ல முதலியார், இன்னைக்கு நீங்க சீட்டை கவனிச்சு ஆடல போல் இருக்கேன். ஆமா, என் கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருந்தது. ராணி சாஹிப், நம்மளுக்கு ரூபாய் நகின்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நம்ம பெஞ்சாதிக்கு வாங்கின நெக்லஸ் விலை ₹1,00,000. சேட்ஜி இதை வச்சு ஆடுறான். எங்க ஆடுறான்? எங்க ஆடுறான்? இதை வச்சு ஆடுறான். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் ஓகையா, எல்லாம் ஓகையா. சேட்ஜி மறுகையா. சேர்த்து ஆடி போனான், நல்லா ஆடி போனான். இப்போ நான் வருகிறேன். இந்த பணம் எல்லாம் இதெல்லாம் உங்களிடமே இருக்கட்டும். ஐயா, நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் மிகச் சிறியது. இதற்கு வெளியில் பறந்து விருந்து கிடக்கும் உலகம் ஒன்று இருக்கிறது. அங்கே பணத்துக்காக பெற்ற தகப்பின் குழந்தையை விற்கிறான். கண்ணகி வழியில் வந்தவள் காசுக்காக கற்பை விற்கிறாள். இந்த பணத்தை கொஞ்ச நாள் அங்கேயும் உழவு விடுங்கள். இந்த மண்டபத்தில் நீங்கள் வீணாக செலவழிக்கும் நேரத்தை உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி மக்களோடு செலவழித்து பாருங்கள். இதில் கிடைக்கும் சுகத்தை விட அந்த குடும்ப சுகம் எவ்வளவு ஸ்லாகியமானது என்பதை அப்போதுதான் உணர்ந்து கொள்வீர்கள். நான் வருகிறேன். மாமா, நீ இனிமே என் முன்னாடி வந்து நிக்காதம்மா. மாமா, உன்னை பார்க்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க மாமா. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. என்னம்மா இதெல்லாம்? இந்தாம்மா,
இதை வாங்கிக்க. எனக்கா? ஆமா, உனக்குதான். உண்மையில ஆணையா சொல்றேன், நான் இனிமே அந்த சீட்டாட்டத்தை பத்தி கனவுல கூட நினைக்க மாட்டேன். மாமா. ஆமா ஆமா, உன் அத்தையோட பூஜை அறையில் இருக்கிறது மகாலட்சுமி அல்ல, நீதாம்மா எங்க வீட்டு மகாலட்சுமி. எத்தனை கோடி பணம் இருந்தாலும், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டிலே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள உங்க புத்தி ஏன் இப்படி போச்சு? இந்த வழக்கம் வேண்டாம், விட்டுடுங்க. பார்வதியா? ஏ பார்வதி, என் படிப்பு இதானா? சொல்ல போனா கொல்ல போனா அவன் சும்மா விடுவானா? புத்தி நிதானமே இல்லையே. இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? எங்க படுத்து வாருங்க. என்ன பண்றது? மான மரகரமே, என் மாமன் பெத்த மாணிக்கமே, மானே மரகதமே. என்ன பாருது, சும்மா விளையாட்டுக்கு அப்படி பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணா நிஜம் நம்பிட்டே நீ. எங்க? ஆமா, என்ன ஏமாத்திட்டீங்களே. நான் உண்மையிலேயே பயந்தே போயிட்டேன். பார்வதி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னாப்ப நான் கேட்பேனா? பின்ன தினம் தினம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கும் தெரியுமா? பார்வதி, நான் உண்மையாவே சொல்றேன். இங்க பாரு மச்சான். மச்சான் மச்சான், அன்னைக்கு நீ ஒரு மருந்து கொடுத்தா பாரு, அது ரொம்ப பிரமாதமா வேலை செய்யுது. இப்ப அர்ஜென்ட்டா அது கொஞ்சம் தேவை. எதுக்கு? ஒண்ணு இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்லாத குறைய அது ஒண்ணுதான் தீர்த்து வைக்குது. இதெல்லாம் ரொம்ப தப்பு, அதை பத்தி நீ நினைக்க கூடாது. மச்சான் மச்சான், என்ன நம்ம கையிலேயே டகல் பண்றிய? மச்சான், நீ தானே இதுக்கு எனக்கு முதல்ல குரு. இப்போ சிஷ்ய துரோகம் செய்யலாமா? பாரு, இப்போ நான் தான் உனக்கு குரு. நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். இந்த மருந்து பழக்கத்தெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாளாய் போச்சு. நீ என்ன போல மறந்துட்டு மனுஷனா மாறிடணும், தெரியுமா? என்ன இதெல்லாம்? அண்ணி, இந்த மாப்பிளைக்கு இப்ப அர்ஜென்ட்டா பிராண்டி வேணுமா? அப்படியா? தங்கச்சி, இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸா பேச போறேன், ஜாக்கிரதையா என்ன வேற என்னதான் வழி? அண்ணன், முன்ன பின்ன தெரியாதவங்களோட உங்க மனைவி நாடகம் ஆடக்கூடாது, அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும்? எஸ் எஸ், அவ்வளவுதான். அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. நானும் நாடகம் ஆடணுமா? என்ன மச்சான் அது? ஒண்ணும் பேசக்கூடாது. அண்ணி சொல்ற பாதையில கண்ணை மூடிட்டு போனா தான் நீ உருப்படியாவ. போயிடு பேசாம. ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் ராமு. இனிமே நாங்க ஒரு கணம் கூட உங்களோட பங்காளியா இருக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க, சிரிச்ச முகத்தோட நாம எல்லாம் பிரிஞ்சுடுவோம். நீங்க இப்படி ஆவேசமா பேசினா எனக்கு என்ன புரியும்? கொஞ்சம் விஷயத்தை சாவதானமா விளக்கி சொன்னீங்கன்னா. என்னத்தையா விளக்கி சொல்றது? அன்னைக்கு பேரத்துல எங்களுக்கெல்லாம் சொல்லாம நீ மட்டும் எப்படியா சுழையா 2 லட்சம் லாபம் சம்பாரிச்சுட்டு போலாம்? எப்படி போலாம்னு கேக்குறேன். அதேதான் நானும் கேட்கிறேன். அந்த பங்கெல்லாம் தான் வாங்கினது வாங்கினீங்க, எனக்கு ஒரு வார்த்தை தகவல் சொல்லக்கூடாது. எனக்கு நேரா வாங்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா வாங்கின? தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. அதை வாங்கினதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. நான் இல்லாத நேரத்துல என் மனைவி தான் வியாபாரத்தை முடிச்சுட்டாளாக்கும். ரொம்ப அழகா இருக்கியா உங்க வியாக்கியானம். இனிமே நீயும் மனைவியுமே உங்க இஷ்டம் போல வியாபாரத்தை நடத்துங்க. எங்களை எல்லாம் உடனடியா பிரிச்சு விட்டுடுங்க. ஐயா, ஏன் வேலை மனக்கிட்ட அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நேரம் சுத்தமா கணக்கு கட்டி பாகத்தை பிரிச்சிடணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா மிஸ்டர் ராமன், அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிச்சு நிற்க முடியும். நாங்க வர்றோம். அமுதா, வர வர உன் சேஷ்டைகள் அதிகமாகிவிட்டன. இந்த வீட்டில் எல்லோரையும் மயக்குவதற்கு நீ ஏதோ மாயாஜாலம் செய்கிறாய். இனி என்னால் எதையும் தாங்க முடியாத அமுதா, எதையும் தாங்க முடியாது. ஏன்? என்ன நடந்தது? என்ன நடக்க வேண்டும்? அப்பாவை கையிலே போட்டுக்கொண்டு பம்பரம் போல் சுற்றி விடுகிறாய். சோமுவை குரங்கு போல் மனதுக்கு கொண்டபடி எல்லாம் ஆட்டி வைக்கிறாய். அம்மாவையும் கூட அரை பைத்தியமாக்கி விட்டு அலைய விட்டிருக்கிறாய். அம்மாடி, ஒரு புருஷன் பெண் ஜாதியை கண்டிப்பது போலல்லவா கண்டிக்கிறீர்கள்? போதும், நிறுத்து. உன்னை யார் என்னை கேட்காமல் அன்று போனிலே வியாபாரத்தை முடிக்க சொன்னது? அதனால் என்ன? நமக்கு லாபம் தானே கிடைத்திருக்கிறது. அன்று லாபம் கிடைத்தது. ஆனால் அதை காரணம் காட்டி பங்குதாரர்கள் அனைவரும் இன்று பிரிந்து போய்விட்டார்களே, அதற்கு என்ன செய்வது? பரவாயில்லை, அவர்கள் எல்லாம் ரொம்ப பொல்லாதவர்களா? இவ்வளவு விரைவில் பிரிந்து போனது நல்லதுதான் என்று உங்கள் தம்பி கூட சொன்னாரே. தம்பி சொன்னான், கேழ்வரகிலேயே நெய் வடிகிறது என்று. அதை நீ கேட்டாய். ஏன் அப்படித்தானே?
இதற்குத்தானா இவ்வளவு கோபம்? கோபம் அல்ல அமுதா, வெறுப்பு, வேதனை, விசாரம். உன்னை கண்டாலே என் உடம்பெல்லாம் பற்றி எறிகிறது. என் முன்னால் நிற்காதே, என்னை விட்டு போய்விடு. எவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து பெற்று போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய்விடு. இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலிருந்து வரவில்லை, உதட்டிலிருந்துதான் வருகிறது. பேசாதே. மன்னிக்க வேண்டும். மாலா போன் செய்திருந்தால் உங்களை அவசியம் பார்க்க வேண்டுமா? நான் ஒரு பிரமாதமான காரியம் சாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் நடத்த போறேன். அதுல கதாநாயகியா நடிக்க உனக்கு இஷ்டமா? இஷ்டங்க. பேஷ். அப்படின்னா உன் பேர் என்னம்மா? அதுரூப் அமராவதிங்க. ஏந்திரிக்க ஏந்திரிக்க. இந்த அப்பா விட்ட பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் நின்னுகிட்டே பேசுவாங்க, நீ என்னமோ லபக்குன்னு உட்காந்துக்கிட்டிய. மன்னிச்சிடுங்க. இது முதல் தடவை, ஜாக்கிரதை. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு நடிப்பு துறையில அனுபவம் இருக்கா? ஏராளமா உண்டுங்க. சமீபத்தில் வந்துச்சு பாருங்க, பற்பல கலை பொற்கலை கம்பெனி தயாரித்த உற்ற நேரத்தில் கற்ற விதையை காட்டும் சற்றே இந்த பெண்ணுன்னு. நிறுத்து நிறுத்து நிறுத்தம்மா, நீ நிறுத்து. இங்க பக்கத்துல வா, சும்மா வா. கட்டு. நல்ல ஒண்ணும் கல்லு கல்லு ஒண்ணும் காணுமே. பின்ன என்னத்துக்கு இப்படி போட்டு எழுத்த கடிச்சது இது? இல்லைங்க, அது நான் நடிச்சு புகழ் வாங்கின படத்தோட பேருங்க. என்ன படமா? ஏன் நீ படத்துல ஆக்ட் பண்ணியா? சினிமா ஸ்டாரா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் அப்பவே நினைச்சேன் நீங்க சினிமா ஸ்டாரா தான் இருக்கணும்னு. ஆமா, அந்த படத்துல நீங்க தான் கதாநாயகியா? இல்லைங்க, கதாநாயகி பிறந்ததுல இருந்து வில்லன் அவளை சாகடிக்கிற வரைக்கும் அவ கூடவே வச்சு வருவா பாருங்க. ஓஹோ, பிரதம தோழியா? இல்லைங்க, அதுவும் இல்லையா? அந்த தோழி போற இடத்துக்கெல்லாம் போய் போற இடத்துக்கெல்லாம் வந்து ஆடி பாடிக்கிட்டு 2-3 பேரை இருப்பாங்க பாருங்க. ஆமா, அதுல நானும் பண்ணுங்க. ஓஹோ, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அம்மா கொஞ்சம் தயவு செய்து நீங்க ஏந்திரிங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க? போயிட்டு இன்னொரு 5 வருஷம் பொறுத்து வாங்க. 5 வருஷமா? ஆமா, அப்பதான் நீங்க ஹீரோயின் ஆக முடியும். இப்ப நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. போயிட்டு வாங்க. சரிங்க. அப்பா, 5 நிமிஷத்துக்குள்ள இந்த அப்பாவை ஏமாந்துற தெரிஞ்சானு. நல்லா வேலையா போச்சு. எப்பதான் ஹீரோயின் கிடைக்க போறாரோ? பிரமாதம். இந்த பளபளப்பான புடவைக்கு சொந்தக்காரங்க நிச்சயமா ஒரு சினிமா ஸ்டாரா தான் இருக்கும். இந்த அப்பாவின் திட்டத்தை வெற்றிகரமாக்க போகும் வருங்காலத்து ஹீரோயினே, வருக வருக வருக. நீங்க ஏற்பாடு செய்ய போகும் நாடகத்துல கதாநாயகி வேலை காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதை நான் செஞ்சா தாங்க நல்லா இருக்கும். அச்சோ, யாரையும் நீங்களா கதாநாயகி வேஷமா? ஐயோ, நாங்க என்ன பாவம் பண்ணேனோ தெரியலையே. நாங்க அப்படி கேட்டுட்டீங்க. நம்ம முகத்துல பவுடர் தடவிக்கிட்டு மேடை மேல வந்து நின்னு முகத்துல ஒரு ஆக்ஷனு, கண்ணால வட்டு, அப்படியே ஒரு குலுக்கு, அவ்வளவு தானுங்க. மைனருங்க மயங்க வச்சு வச்சு போயிடுவாங்க. ஐயோ, மைனர் மாத்திரம் என்னம்மா, நானே இப்ப செத்துக்கிட்டே இருக்கேனே. அது என்னங்க அப்படி சொல்றீங்க? பிளேபா கூட தேவையில்லைங்க. பாடுவேன், நீங்களா ஆடுவேன். மனமோகனா எங்கி யார் நீங்க? உங்களைத்தான் பார்க்க வந்து. என்னையா? உங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படியா? சரி, முதல்ல உட்காருங்க. பரவாயில்லை. அப்போ நீங்க வந்த காரியம் முடிந்து விட்டது. என்ன? என் கணவரை பறித்துக் கொண்ட அழகியிடம் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்கத்தான் வந்தேன். பார்த்தாகிவிட்டது, வருகிறேன். ஓ, நீதானா அது? அமுதா, மிகவும் கோபக்காரிய போல் பேசுகிறாயே. நீ வந்ததன் நோக்கம் என் ஆசை கோவலருக்கு ஒரு கண்ணகி இருக்கும் போது இன்னொரு மாதவி தேவையில்லை என்று காட்டுவதற்காகத்தான். என்ன திமிர் உனக்கு? அப்படியானால் மாதவியானா? மன்னிக்கவும், மாதவி மிகவும் நல்லவள். அமுதா, கோவப்படாதீர்கள். நான் என்னுடையவரை விரும்புகிறேன், நீங்களும் அவரை விரும்புகிறீர்கள் இல்லையா? ஆமா, சத்தியமாக அப்படித்தான். அவர் என்னை நெஞ்சார காதலிக்கிறார். ஆனால் அதே நெஞ்சால் உன்னை வெறுக்கிறார், எனக்கும் தெரியும். பிறகே நீங்க வந்து வம்பு பேசுகிறார். மாலா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? காற்று பெருத்தால் புயல்,
புயல் சிறுத்தால் தென்றல். அது போலவே நிலையில்லாததுதான் ஆண்களின் உள்ளமும். அன்பு வெறுப்பாக மாறுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதற்கும் குறைவான நேரத்தில் வெறுப்பு அன்பாக மாறிவிடும். இப்போது நீ என்னதான் சொல்லுகிறாய்? தாமரை குளம் போன்ற எங்கள் குடும்பத்தில் யமனேறும் வாகனமாய் நுழைந்து நாசமாக்காதே என்று எச்சரிக்கிறேன். உன் எச்சரிக்கை மீறினார் தோல்வி புயலிலே சிக்கி சீரழிவாய். தாங்க முடியாத பாவச்சுமையை தலையிலே கட்டிக்கொண்டு சங்கடப்படுவாய். சந்துமனை சிந்து நடைக்கார் என்று ஊரும் உலகமும் காரி உமிழ்ந்து கேலி பேசும். போதும், நிறுத்து. போனால் போகட்டும் என்று பார்த்தா மேலும் மேலும் பேசிக்கொண்டே போகிறாய். அமுதா, உனக்கு துணிவிருந்தால் திறமை இருந்தால் ராமுவை இங்கு வரவிடாமல் பார்த்துக்கோ. அதை விட்டு வம்பு பேசுவதற்கு உனக்கு வெட்கமா இல்லை? வெட்கம், அதற்கு பொருள் கூட தெரியுமா உனக்கு? அருமை சகோதரி, வெட்கம் யாருக்கு இல்லை என்பதை காலம் விரைவிலே காட்டத்தான் போகிறது. வருகிறேன். இந்த பாரு, இத்தனாயிரம் பேர்ல ஒன்ன மட்டும் கதாநாயகியா தேர்ந்தெடுத்தனே எதுக்காக தெரியுமா? தெரியலீங்களே. தெரியல, சொல்றேன் கேளு. இந்த பாரு, உன்னுடைய உதவியினால அமைச்சூர் சபாவில என்னுடைய நாடகத்தை அரங்கேற்றணும். அதுக்காக தான். இது என்னங்க பிரமாதம்? நான் சொன்ன செக்ரட்டரி சரின்னுடுவார். நீங்க ஒண்ணு கவலையப்பட வேண்டாம். ஆல் ரைட், தேங்க் யூ. அப்ப நம்ம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓ, தாராளமா. இந்தாங்க பாடம். ஓஹோ, பாடம் வேற வச்சிருக்கா நீ? அம்மா, இந்த இதானே என் போர்ஷன். ஆஹா. சிற்பி செதுக்காத பொற்சிலையே என் சீத கமலமே, உன் நீண்டு வளர்ந்த கருமேகம் போன்ற கூந்தல் அப்படியே என் உள்ளத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஆமா, இதை நான் எப்படி சொல்லணும்? நீங்க இங்க மண்டி போட்டு உட்கார்ந்துக்கணும். நான் இப்படி திரும்பிக்குவேன். உடனே நீங்க என் ஜடையை பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே பேசணும். என்ன உட்காருங்க. உட்காந்துங்களா? பேசுங்க. காதல கொஞ்சம் ஓவராவே இருக்கட்டும். அதெல்லாம் ஜமாய்ச்சு திரும்பிக்க. நீ அந்த பக்கம். சிற்பி செதுக்காத பொற்சிலையே சீத கமலமே, கருமேகம் போன்று நீண்டு வளர்ந்திருக்கும் உன்னுடைய கூந்தல் என் உள்ளத்தில் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? ஏன் மேடம், மேடம், உன்னுடைய கருமேகம் போன்ற கூந்தல் என் கையிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறது. என்ன சொன்னீர்கள்? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. கண்ணாளா, நான் இப்போது எங்க இருக்கிறேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்னங்க இது? ஐயோ, ஒண்ணும் பயப்படாத, பயப்படாத. இந்த பாரு, என் சொந்த ஒய்ஃபை தவிர என்ன வேற அந்நிய பொம்பளை யாராவது தொட்டுட்டா எனக்கு இப்படித்தான் ஷாக் அடிக்கிற பழக்கம். அதனால என்ன தொடாது, கொஞ்சம் எட்ட நின்ன பேசு. போங்க சார், நீங்க விளையாடுறீங்க. உண்மையிலேயே உங்க மேல எனக்கு காதல் உண்டாயிக்கிட்டே இருக்கு. கண்ணால இல்லை, எடுத்ததற்கெல்லாம் சண்டை போடுவதுண்டோ? அந்த சுபாவமே கிடையாது அவளுக்கு. ஒருவேளை அளவுக்கு மிஞ்சே செலவு செய்கிறார்களா? அதுவும் இல்லை. இரவும் பகலும் சலியாமல் உங்களுக்கு பணிவிட செய்கிறாளா? செய்கிறாள். நீ குறுக்கே பேசாது. ஏன் மிஸ்டர் ராமு, உங்க வீட்டுக்கு வேறு யாராவது ஆண்கள் வந்து போவதுண்டா? அப்படி எந்த பழியையும் அவள் மீது சுமத்தவே முடியாது சார். எக்ஸ்கியூஸ் மீ ராமு, உங்க மனைவி கிட்டது விவாகரத்து வாங்குறதுக்கு நான் மட்டும் இல்லை, உலகத்துல எந்த வக்கீல் வாதாடினாலும் முடியாது. அப்ப நான் வரட்டுமா? சார், ஒரு சஜஷன். அமுதா வேணும்னா நான் விவாகரத்து செய்துக்காமே இருக்கேன். ஆனா அதே நேரத்துல மாலாவை நான் நிச்சயமா திருமணம் செய்துக்கிட்டே ஆகணும் சார். அதுக்கு தயவு செய்து ஏதாவது வழி சொல்லுங்க சார். இதுக்கு ஒரு வக்கீலோட யோசனை தேவையே இல்லையே. என் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு உங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுங்க, விஷயம் முடிஞ்சிடும். ஆல்ரைட் வக்கீல் சார், நல்ல நேரத்துல அழகான அட்வைஸ் கொடுத்தீங்க. அப்படியே செய்து முடிச்சிடும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி மிஸ்டர் ராமு, அப்ப நான் வரேன். ஆல்ரைட் சார். ஆமா, இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? ஒண்ணுமில்லை, நீங்க அமுதா கிட்ட சம்மத கடிதம் எப்படி வாங்க போறீங்கன்னு நினைச்சேன், சிரிச்சேன். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் கண்டிப்பா அவகிட்ட சம்மத கடிதம் வாங்கத்தான் போறேன். நான் முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றேன். அமுதா சம்மத கடிதம் கொடுக்க மாட்டான். அவ சாட்சாத் கண்ணகியோட அவதாரம். நான் இல்லேன்னு சொல்றேன்.
எதை இல்லைங்கிறீங்க? அமுதா கண்ணகியாட்டம் பத்தினி இல்லைங்கிறீங்களா? நான்சென்ஸ். உனக்கு தெரியாது அவளை பற்றி? எனக்கு தெரியும். உங்களை விட அதிகமாக எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அதுவா, ஒரு நாள் அவ இங்க வந்தா. அசல் காட்டேரியாட்டம் வேஷம் போட்டு என்னையே பயமுறுத்தி ஒரு யுத்தமே நடத்திட்டான். என்ன? அமுதா இங்க வந்தாளா? அவ்வளவு துணிச்சல் அவளுக்கு? இருக்கட்டும், பார்த்துக் கொள்கிறேன். மாலா, இப்பவே நான் போய் அவ திமிரெல்லாம் அடக்கி அவகிட்ட சம்மத கடிதம் வாங்கலன்னா என் பேரு ராமு இல்ல மாலா, ராமு இல்ல. வரேன். என்ன தொடாதே தொடாதே, தயவு செய்து தொடாதேன்னு எத்தனை தடவை சொல்லுது உனக்கு? என்னங்க நீங்க இப்படி விளையாடுறீங்க? ஆமா, நாடகத்துல எப்படி தொடாம ஆக்ட் பண்ண முடியும்? அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேனே. இந்த பாரு, இது கிளவுஸ்னு பேரு. இது கைக்குள்ள போட்டுக்கிட்டா எலக்ட்ரிக் ஷாக் கூட அடிக்காது. அட இருடா வர்றேன். அதுக்காக எங்க அப்பா 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 ஓடியா ஓடியா டேய், நான் ஒரு அருமையான தீர்மானம் பண்ணிருக்கேன். பண்ணுங்கப்பா. அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா உன் பைத்தியம் எல்லாம் ஒழிஞ்சு நீ புது மனுஷன் ஆயிடலாம். பைத்தியமா? என்னப்பா அது? நீ உடனடியா காமுவ விவாகரத்து செய்துக்கணும். என்னடா என்ன வாயா பழக்கிற? இந்த வர்றா உன் மச்சான் ராமு இல்ல, அவன் கூட அவன் பொண்டாட்டிய விவாகரத்து செய்துக்க போறானா? கபோதி பையன். டேய், இந்த பாரு, நம்ம எல்லாம் வியாபாரிங்க, காலத்தோட ஒத்து போகணும்டா. தந்தையை அது மட்டும் முடியாது. இந்த அப்பாவு காதல் போர்க்களத்தில் தோல்வியுற்று செத்தாலும் சாவானே என்று முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். அடி செக்கணும். இந்த பாரு, இப்பவே வெக்கில கூப்பிட்டுட்டு வர போறேன். அவர் கடதாசி நீட்டுற இடத்துல நீ கையெழுத்து போடல, உன் முதுகு தோலை உரிச்சு உப்ப தடவிடும் பயல பாத்துக்கு ஜாகிரதை சொல்லிட்டு வர்றேன். என்னங்க இது? நீங்க ஏன் இப்படி அழுகுறீங்க? அட சொல்லுங்கன்னா. எங்க அப்பா எங்க பொண்டாட்டிய விவாகரத்து செஞ்சுக்கோங்கிறாரு. வெரி குட் ஐடியா. அப்படியே செஞ்சிருங்க. நீங்க உங்க ஒய்ஃபை விவாகரத்து பண்ணிடுங்க. அப்புறம் நாம 2 பேரும் ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்ணால என்ன சொல்றீங்க? அமுதா. ஓ, நீங்களா? தவறி போய் என்னறைக்குள்ளே வந்து விட்டீர்களே. ஓ, ஐ எம் சாரி. இப்படி வா என்னோடு. ஆமாம், உண்மையை சொல். நீ மாலா வீட்டுக்கு போனது உண்டா இல்லையா? போனேன். ஏன் போனாய்? எதற்காக போனாய்? பிச்சை கேட்க போனேன். எல்லோரும் உணவு பிச்சை கேட்பார்கள். நானும் என் மாங்கல்யத்தையே பிச்சை கேட்க போயிருந்தேன். பிச்சை கேட்க போனாய்? என் மானத்தையும் மதிப்பையும் மண்ணாக்கி விட்டு நீ பிச்சை கேட்க போனாய். அமுதா, இனி ஒரு வினாடி கூட நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு நீ ஒரு கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும். என்னவென்று? எனக்கு என் கணவரோடு வாழ இஷ்டமில்லை, அவர் மாலாவோடு வாழ்வதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று எழுதி கையெழுத்து போட்டுக் கொடு. நீங்கள் கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கிறது? ஆடே ஆடே, எனக்கு வயிறு பசிக்கிறது, ஒரு முறையாவது என் வயிற்றுக்குள்ளே விஜயம் செய்துவிட்டு போ என்று வரிப்புலி உத்தரவு போடுவதைப் போல இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காரியமாக வேண்டும். கடிதம் எழுதி கையெழுத்து போட போகிறாயா இல்லையா? இவ்வளவு ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? நீங்கள் மாலாவை மணக்க வேண்டும், அவ்வளவுதானே? அத்தா, எந்த பாஷாணம் உயிரை சீக்கிரம் போக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை உங்கள் அன்பு கரத்தாலே வாங்கி எனக்கு ஊட்டுங்கள். பிறகு நீங்கள் மாலாவுக்கு மாலையிடலாம். கதை பேசாதே. எனக்கு வேண்டியது கடிதம். தரப்போகிறாயா இல்லையா? என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. முதல் முறையாக உங்களிடம் முடியாது என்று சொல்வதற்கு என்னை மன்னியுங்கள். என்ன சொன்னாய்? முடியாதா? ஆமாம், முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. என்ன அழகான முகம். இவர் மட்டும் இனிமே என்னைக்குமே குடிக்காம இருந்துட்டாருன்னா? குடிக்காம இருந்தாருன்னா அதனால உனக்கு என்ன லாபம்? இல்ல, உனக்கு என்ன லாபம்ங்கிற? இவ்வளவு நேரம் உள்ளேயா இருந்தீங்க? ஆமா, அத்தோட
உன் பேச்சையும் நான் அங்கிருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். பார்வதி கொஞ்சம் நில்ல. ஆமா, என்ன பார்த்த உடனே பயந்து பயந்து ஓடி போயிடுறிய, அண்ணா அவ்வளவு பயங்கரமாவா இருக்க? ஆமா, ஆண்களே பயங்கரமானவங்க தான். அதுலயும் நீங்க பெரிய பணக்காரங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. அவங்கள நினைச்சாப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன, உங்களுக்கு கூட தெரியுமா? என்னது? ராத்திரி உங்க அண்ணா அம்மாவை அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டாரா? அண்ணி கன்னத்துல என்ன? என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல மாட்டீங்க அண்ணி, ஆனா எனக்கு தெரியும். அந்த காட்டு பூனை பெறாண்டிடுச்சு இல்லையா? அநியாயக்காரன், மனைவி அடிக்கிறவன் ஒரு மனுஷனா? தம்பி, என் வீட்டுக்காரரை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாது. உங்களுக்கு அவர் வீட்டுக்காரனா இருக்கலாம், ஆனா என்ன அண்ணி அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? சரி, இந்த அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு நான் ஒரு திட்டம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். திட்டமா? ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் நீங்க என் கூட கிளப்புக்கு வரணும். எந்த கிளப்புக்கு? அதான் உங்க ஆத்துக்காரர் அடிக்கடி போய் ஆடி பாடி கும்மாளம் போடுறாரே, அந்த கிளப்புக்கு. அந்த இடத்துக்கு நான் மறந்தும் போலாமா? பின்ன அவர் மட்டும் தினம் தினம் மறக்காம அந்த இடத்துக்கு போலாமா? அண்ணே, நீங்க என் கூட வாங்க. சும்மா கொஞ்ச நேரம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேளுங்க, அவ்வளவுதான். ஆமா, அதனால என்ன லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்? அப்படி கேளுங்க. இப்போ அண்ணன் உங்களை ஒரு பெரிய பட்டிக்காடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்ல, மாலாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அடக்கம் தான் என்ன இப்படி அடக்கி வச்சிருக்குன்னு நீங்க எப்பதான் நிரூபிக்கிறது? அதுக்காக இந்த நாட்டு பண்பாட்டை இடிச்சு தரைமட்டமாக்க சொல்றியா? நான் மாட்டேன். அண்ணி, நான் சொன்னா கேளுங்க அண்ணி. மனசுல களங்கம் இல்லைன்னா நம்ம எதுக்காக பயப்படணும்? புருஷனை திருத்துறதுக்காக அந்த மங்கம்மா என்னென்ன செஞ்சாங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க அண்ணி. அண்ணி, எனக்காக ஒத்துக்குங்க அண்ணி. இந்த வீட்டுல நீங்க மட்டும் கஷ்டப்படுறத என்னால பார்த்து சகிக்கவே முடியல அண்ணி. அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. உங்க காலை வேணா நான் பிடிக்கிறேன். நீ சொல்றது சரிதான். ஆனா என்ன? பயப்படாதீங்க அண்ணி, எல்லா பழியையும் இந்த தலை தாங்கிக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் 6 o'clock ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாதீங்க, அவ்வளவுதான். 4 பேருக்கு மத்தியில நாடாக்காரி போல கைய கால தூக்கி ஆடுறதுக்கு உனக்கு சங்கோச்சமா இல்ல? நீ ஒரு குடும்ப பெண் இல்ல? உன்னதான் கேட்கிற முதா, நீ ஏன் இன்னைக்கு கிளப்புக்கு போன? அப்படி போனாலும் நீ ஏன் நாட்டியம் ஆடின? உனக்கு எங்க இருந்து இந்த துணிச்சல் வந்துச்சு முதா? எங்க இருந்து வந்துச்சு? போகாத நில், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் என்ன செவுத்தோடையா பேசிட்டு இருக்கேன்? இல்லை இல்லை, என்னோடு தான் பேசுகிறீர்கள். பின்ன ஏன் பேசாம போற? இல்லை, உங்கள் பேச்சு மனைவி பிறருடன் பழகக்கூடாது என்று நினைக்கும் கணவரையல்லவா நினைவுபடுத்துகிறது. பிறகு என்னவென்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, நீ என்னோட மனைவிதான் அமுதா, என்னோட மனைவிதான். இந்த ஒரு வார்த்தை போதுமத்தா எனக்கு? இல்லை இல்லை, நீ என்னுடைய மனைவி இல்லை. விவாகரத்து பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது அமுதா, அப்படியே தான் இருக்கிறது. ஆமாம், அன்று நான் சொன்னதை நன்றாக நினைத்து பாருங்கள். இந்த அறைக்கு வெளியிலே நாம் இருவரும் கணவன் மனைவியாக நடிக்க வேண்டும் என்பதை அதற்குள் மறந்து விட்டீர்களா என்ன? ஓ, நீ என்பதிலிருந்து முறை நீங்கள் என்று மாறுகிறதா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன். ஒப்பந்தத்தை மீறியது நீங்கள் தான். கணவனாக நடிக்க வேண்டிய வேளையில் நீங்கள் தானே அந்நிய பெண் ஒருத்தியை அழைத்துக் கொண்டு, இல்லை இல்லை, அணைத்துக் கொண்டு கிளப்புக்குள்ளே நுழைந்தீர்கள். அதற்காக நீயும் ஏட்டிக்கு போட்டி நடத்த வேண்டுமா? இல்லை இல்லை, நான் அங்கு வந்தது என் தம்பி சோமுவோடுதான். சோமு? அந்த சனியன் உன் தம்பி அல்ல, என் தம்பி. ஆத்திரப்படாதீர்கள். உங்கள் காதல் பாதையிலே காலை கிழிக்கும் கள்ளிக்காடாக நான் ஒரு காலம் குறுக்கிட மாட்டேன். நீ என்ன, சாட்சாத் ஆண்டவனே வந்தாலும் எங்கள் காதலை ஒன்றும் செய்ய முடியாது அமுதா, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த துணிவு இருக்கும் போது எதற்காக இந்த ஆத்திரம்? ஆமாம், நான் ஆத்திரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. இதோ பாருங்கள், 2 மாதங்கள் போன விதமே தெரியவில்லை. இருப்பது 1 மாதம், 30 நாட்கள். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ஆல்ரைட், நீங்கள் போகலாம். எனக்கு தூக்கம் வருகிறது. பால் சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள், ஆறிவிடப் போகிறது. அண்ணி, நேற்று எஃபெக்ட் எப்படி? எரியற தீயில எண்ணெய் ஊத்தினா கூட ஆயிடுச்சு தம்பி.
அப்படின்னா இன்னும் கூடவா அண்ணன் தான் செய்யறது தவறுன்னு உணரல? அண்ணி நீங்க இருங்க, நான் போய் என்னுடைய கடையை சாயுதத்தை பிரயோகம் பண்ணிட்டு வரேன். என்ன செய்ய போற தம்பி? நீங்களே போக போக தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க. உண்மையை சொல்லுங்க, நான் அழகா இல்லையா? ஏன் திகைக்கிறீர்கள்? என்னடா இப்ப அட்டை போல ஒட்டிக்கிட்டு இருக்காடேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அப்படித்தான். என் கழுத்தை வெட்டி தலை வேறு உடல் வேறாக்கினாலும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். இவ்வளவு சத்தம் போடுறீங்களே, தொண்டை வறண்டு விட போகிறதா? ஏதாச்சும் பேச நான் கொண்டுடுவேன். இதுவரையிலும் அதை செய்யாம இருக்கிறீங்களேன்னு தான் நானும் கவலைப்படுறேன். செய்யுங்க அத்தா. சுமங்கலியா சாகர பாக்கியம் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிடாது. ஒரே தொல்லையா போச்சு. இந்த வாயாடியை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்வேன்? இவ்வளவுதான் உங்க சாமர்த்தியமா? வாதம் செய்ய முடியவில்லை, கொலை செய்ய முடியவில்லை, கடைசியா காதல் செய்யவும் முடியவில்லை. போனால் போகிறது, என் மீது வெறுப்பாவது கொள்ள முடிகிறது, அது போதும். நிறுத்தும் சிரிப்பை, நிறுத்தும் சிரிப்பை. நூல் மார்க்கெட்டும் நம்ம வாங்குற பங்கெல்லாம் ஒரே அடியா அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்படியா? ஹலோ, யாரு? ஷேர் மார்க்கெட்ல பேசுறீங்களா? ஐயோ, நான் ஊர் முழுக்க கடனை வாங்கி இதுல முதலீடு செஞ்சிருக்கிறேன் சார். யாரும் இல்லையே? ஹலோ, யாரது? கொஞ்சம் இருங்க. பாபுலால் கேட்டு பேசுறேன். நேற்று வாங்கின 2 லட்சம் ரூபாய உடனே திருப்பி கேட்கிறாரு. நான் இல்லைன்னு சொல்லிடு. ஹலோ, அவர் வந்துங்க, கொஞ்சம் வெளியில போயிருக்கிறாரு. நீங்க அப்புறமா பேசுறீங்களா? சரிங்க. ஹலோ, யாரு? அப்பாவா? ஆமா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கேவலம்டா. அதுக்கு இப்ப என்னப்பா பண்ண சொல்றீங்க? நான் சொல்றது போல செய். யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போச்சு. ஐயோ, அவங்களுக்கு கொடுக்கறது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா. இது நம்ம கௌரவத்தை பத்திய பிரச்சனை. பணத்தை திருப்பி கொடுத்துதான் ஆகணும். ஆமா. இன்றைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப இன்பமான நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சும்மா இரு. எனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிக்கல. இத்தனை நாளும் உன் பிள்ளைங்க உலகம்னா இன்னதுன்னு தெரியாம இருந்தானுங்க. இனிமேதான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்க போறானுங்க. ஆஹா, கடவுள் இப்பதான் என் மேல கருணை வச்சிருக்கிறார். ஆஹா, நானே பாக்கியசாலி, நானே பாக்கியசாலி. வணக்கம் முதலியார்கள். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அடடே, ஒரே நிமிஷத்துல வியாபாரம் எல்லாம் நொடிச்சு போய் கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே. அது வியாபாரமா நொடிச்சு போச்சா? எவையா சொன்னவன்? நேற்று வரைக்கும் நான் ஜெயிச்சேன், இன்னைக்கு நீங்க ஜெயிச்சீங்க. இதுல என்ன இருக்கு பிரமாதம்? அதுக்கு இருக்கட்டும் முதலியார். இப்ப நீங்கள் என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க, உங்க ஒவ்வொருத்தர் கணக்கையும் பைசா சுத்தமா தீட்டுறேன். உட்காருங்க உட்காருங்க. ஹலோ பாய்ஸ், கம் ஆன் கம் ஆன். என்னடா அது? இந்த வீட்டுல ஏதோ நடக்காத நடந்துட்டா போல முகத்தை தொங்க போட்டு நிக்கிறீங்க. அவளுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுக்கணும்? 4 லட்சம். என்னது 4 லட்சமா? ஆமாப்பா, சரியா 4 லட்சம். நான் ஏதோ 1-2 இருக்குன்னு நினைச்சேன். இப்ப என்ன செய்யறது? ஏங்க இவனே மஞ்சள் கடிதாசி கொடுத்துட்டா? சேச்சே, நான் என்ன மான மரியாதை இல்லாத நினைச்சியா? குடும்பத்தோட கூலி வேலை செஞ்சாச்சும் கடனை தீப்பேனே தவிர இந்த மாதிரி மானம் கெட்ட வேலை நான் செய்ய மாட்டேன். டேய், ஏண்டா அப்படி நிக்கிறீங்க? கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து வாசல்ல காத்துட்டு இருக்காங்க.
இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணும் ஓடலப்பா. இப்படி செஞ்சா என்ன? என்ன? அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி நானே அனுப்பிச்சிருவேன். தப்பு தப்பு. இதுவரைக்கும் இந்த வீட்டுல நுழைஞ்சவன் இல்லைன்னு திரும்பி போனது இல்லையாடா? பயப்படாதீங்க, இன்னைக்கும் யாரும் திரும்பி போக மாட்டாங்க. அமுதா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். மன்னிக்கணும், இந்த வீட்டின் கௌரவத்தை பற்றிய பிரச்சனை வரும்போது நான் மௌனமா இருக்க முடியாது. சரி சரி, நீ என்னம்மா சொல்ற? இரும்பு பெட்டி ₹1,00,000 இருக்குது, இந்தாங்க. ஆனா இது மட்டும் போதாதே அம்மா. தெரியும், இந்த நெக்லஸோட பெருமானம் ₹1,00,000 மறந்துட்டீங்களா? இந்த நெக்லஸ் நான் உனக்கு என் கையால கொடுத்ததாச்சு அம்மா. உண்மைதான், ஆனா இதோடு குடும்பத்தின் மதிப்பையும் அல்லவா இந்த பலகீனமான கையில ஒப்படைச்சிருந்தீங்க. ஆனா ஒண்ணும் நினைக்காதீங்க மாமா, இது உழைக்காம வந்த பொருள், வீட்டை விட்டு தொலைகிறது தான் நல்லது. இந்தாங்க. சபாஷ். ஏ ராமு, ஏன்டா இன்னும் நிக்கிற? போய் எல்லாருக்கும் செக் கொடுத்து வா. வியாபாரம் எல்லாம் ஒரு வழியா க்ளோஸ். கடனையும் திருப்பி கொடுத்தாச்சு. இனி பணமும் இல்ல, வேலையும் இல்ல. சரிப்பா, நான் எங்கேயாவது போய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என் பையனுங்க இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை பார்க்கறதா? அட கடவுளே. அத்தை, கவலைப்படாதீங்க, இந்தாங்க. இதெல்லாம் என்ன அமுதா? காத்தை எதிர்த்து போறதுனால தான் காத்தாடி ஒசக்க பறக்குது. அது போல கஷ்டங்களை எதிர்த்து போராடினாத்தான் உயர்வான வாழ்க்கையும் அமைய முடியும். உங்க நகையை கழட்டுங்க. இதோ இதோ அண்ணி, நானும் தரேன். வேண்டாம் காமு, நீ போட்டு இருக்கிற நகையெல்லாம் உன் புருஷன் வீட்டு சொத்து, அதை இதோட கலக்காது. ஆமாம்மா, அண்ணி சொல்றதுதான் சரி. அம்மா இந்தாங்கம்மா, பார்வதி கல்யாணத்துக்குன்னு ஒரு ₹1000 சேர்த்து வச்சிருந்தேன். இதையும் தட்டாம வாங்கிக்கீங்கம்மா. உன்னுடைய பணம் எங்களுக்கு எதுக்கு கோபால்? அந்த பணம் நமக்கு வேண்டாமா? இல்ல அத்தை, இப்ப நான் எதையும் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். கோபால், பணத்தை கொடு. வட்டிக்கு பதிலா பார்வதி கல்யாணத்தை நாங்களே பண்ணி வச்சிருவோம். ஏன் தம்பி? ஆமாமா, பார்வதி கல்யாணத்தை நாம தான் நடத்தி வைக்கணும், வேற யாரும் நடத்தி வைக்கிறது? பிரமாதமா தாட புடலாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் இல்லப்பா? கரெக்ட். இந்தாங்க மாமா, இதை முதலா வச்சு மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்க சொல்லி உங்க கையால உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. இந்த மகராட்சி ஆயிருமா? டேய், ஏன்டா நிக்கிறீங்க? ஹலோ ரா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு குட் நியூஸ். என்ன? நான் செஞ்சுரி பிலிம்ஸ் தயாரிக்கிற சினிமாவில் நடிக்க போறேன். என்ன? கவலைப்படாதீங்க, நல்ல கம்பெனி தான். அத நான் கேட்கல. ஓ, என் ரோலை பத்தி கேக்குறீங்களா? கதாநாயகி வேஷமே தான் எனக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சேன். மாலா, இந்த சினிமா போதை உனக்கும் தலைக்கேறி விட்டதா என்ன? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காட்டி போனா என்ன? ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பிடிக்குதுன்னு சொல்றாங்களே. மாலா, என்னை எந்த முடிவிற்கோ துரத்துகிறாய். என்ன இது, நீங்களும் உங்க வீட்டுக்காரியாட்டும் திடீர்னு பட்டுக்காடு மாதிரி பேசுறீங்க. சிரிக்காதே, உனக்கு நான் வேண்டும் என்றால் அந்த ஆசையை விட்டுவிடு. இது கடைந்தெடுத்த சுயநலம். அகிலும் புகழும் அழகு நட்சத்திரம் எனக்கு வர்ற பேரையும் புகழையும் நீங்க ஏன் தடுக்கிறீங்க? என் ஜீவலட்சியமே இன்னைக்கு பூர்த்தியாகுதுன்னு நினைச்சு பெருமையா இருக்கு. அந்த ஆசை வெள்ளத்துக்கு நீங்க எடை போடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சு யோசனை வேண்டாம்? மாலா, திருத்திக் கொள்ளுங்கள். இன்று முதல் என் பெயர் மிஸ் மாலா தேவி. மாலா தேவி? கோவிலில் குடியிருக்கும் அத்தனை தேவிகளுக்கும் அவமானம். மாலா, என்னை ஏமாற்ற வேண்டும் என்று எத்தனை நாட்களாக திட்டம் போட்டிருந்தார். நானா ஏமாற்றினேன்? உங்கள் நட்பு கிடைத்தால் உங்களை கொண்டே ஒரு சினிமா படம் எடுக்க வைத்து அதில் கதாநாயகியாக நடித்து என் கலையார்வத்தை தணித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் பங்கு மார்க்கெட்டிலே பணத்தை எல்லாம் தோற்றுவிட்டு என்னை முழுக்க முழுக்க நீங்களவா ஏமாற்றி இருக்கிறீர்கள். ஓஹோ, இப்படியிலேதான் இவ்வளவு காலமும் என்னோடு நாய்க்குட்டி போல் கொஞ்சி குலவி கொண்டிருந்தாயோ? அது இப்போதுதான் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ? மிஸ்டர் ராம், தயவு செய்து வார்த்தை வளர்க்காமல் போய்விடுங்க. என்னையா போக சொல்கிறாய்? ஆமா, உங்களைத்தான் போக சொல்லுகிறேன். என்னை போக சொல்கிறாய்? வா வா என்று இரு கையேந்தி வரவேற்ற என்னை போக சொல்கிறாய்? காதகி, கண்ணால் வலை விரித்து கனிவுதட்டால் பேசி காமன் விருந்து வைத்து கழிப்பு கடலில் தள்ளினாயே, அவையெல்லாம் அழகான கதை, வளமான கற்பனை, சுவையான கருத்து. எப்படி வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன திமிர் உனக்கு? கள்ளி, நான் எதை உங்களிடமிருந்து களவாடினேன்? நேற்று வரையில் உங்கள் இரும்பு பெட்டியிலே தூங்கிக் கொண்டிருந்த பணத்தையா நகையா? அதையெல்லாம் நீ களவாடி இருந்தால் கூட உன்னை நான் மன்னித்திருப்பேன். ஆனால் நீ கொள்ளையடித்த அந்த விலை மதிக்க முடியாத செல்வத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? அமுதாவோடு ஆனந்தமாக சேர்ந்து வாழ வேண்டிய என் குடும்ப சுகம். குடும்ப சுகம், அதற்கு உனக்கெங்கே அர்த்தம் தெரிய போகிறது?
ஓ, போதை தலைக்கேறி இருக்கிறது. உங்கள் அமுதா பத்தி எனக்கு தெரியாதா? என்ன போலவே இந்த கிளப்பில் கும்மாளம் போட்டவள் தானே அவளும். கும்மாளம் போடவில்லை. வரத்தகாத இடத்திற்கு ஒரு குடும்ப பெண் வந்தால் ஒரு கணவரது உள்ளம் எப்படி கொந்தளிக்கும் என்பதை இந்த மரமண்டைக்கு எடுத்து உணர்த்தினார். எல்லாம் அந்த சோமுவை கேட்டாலவா தெரியும். மாலா, ஏன் கோபப்படுகிறீர்கள்? உண்மை சொன்னால் உடம்பெரிச்சலா? அமுதாவுக்கும் அந்த சோமுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் எனக்கு முன்பே தெரியுமே. மறுபடியும் ஒரு தடவை இப்படி பேசினால் நான் கொலைகாரமாக மாறிவிடுவேன். வாயை மூடுகிறாயா இல்லையா? நிஜத்தை சொல்வதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? அமுதா விவசாயி. என்ன சொன்னாய்? பிற ஆடவரை மனதால் நினைப்பதும் தவறு என்று கருதி கொண்டிருக்கும் அவள் விபச்சாரியா, அல்லது கண்டவர்களுடன் கை கோர்த்து நடனமாடும் நீ விபச்சாரியா? விபச்சாரி, விபச்சாரி, விபச்சாரி. உன்னை சொல்லி என்ன பயன்? பூக்கடை வீட்டிலே பூட்டி வைத்துவிட்டு இந்த புலால் கடையிலே புதுவனத்தை எதிர்பார்த்த நான் முட்டாள், பாவி, பாதகன். அமுதா, அமுதா, அமுதா. அன்பே உருவான அத்தா, இனிமேல் உங்களை அத்தான் என்று அழைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. அப்படி இல்லாவிட்டால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அத்தா, நீங்கள் கேட்டிருந்தபடியே உங்கள் 2வது திருமணத்திற்கான என் சம்மத கடிதத்தை இத்துடன் இணைத்திருக்கிறேன். இனி என் வேலை முடிந்துவிட்டது. நான் போகிறேன். எங்கே போகிறாய் என்று கேட்கிறீர்களா? எங்கு போனால் என்ன? நான் இருப்புலகத்துக்கே போனாலும் கவலைப்படாதீர்கள். நீங்களும் மாலாவும் ஒன்றாக வாழ்ந்தாலே போதும். அதுவே எனக்கு பேரின்பமாக இருக்கும். அமுதா, அமுதா, அமுதா. காமு, காமு, என் அமுதாவை பாத்தியா? காமு, என் அமுதாவை பாத்தியா? உன்னதான் காமு, சொல்லு காமு, சொல்லு. இப்பதான் உங்களுக்கு மனைவி ஞாபகம் வந்திருக்கா? அம்மா, அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே உங்க மருமக எங்கம்மா? அம்மா, உங்ககிட்ட சொல்லிக்காம அவ எங்கேயும் போயிருக்க மாட்டாளம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் மருமகளை பத்தி கேட்க இப்பதான் உனக்கு அக்கறைப்படுத்திருக்கா? அம்மா, அவ எங்க போய் எக்கடி கட்டா உனக்கு என்ன? அம்மா, ஒரு உத்தமையை வச்சு ஒழுங்கா வாழ தெரியல, இப்ப வந்து கூத்தாடுறான். உனக்கு கொஞ்சமாவது மான வைக்கம் இருக்கா? ஐயோ அம்மா, இதுவரையில் கண்ணிழந்த குருடனை போல் பாதை தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்து இன்றுதானம்மா என் விழி திறந்தது, வழி தெரிந்தது. மன்னித்து விடுங்கள் அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நீ ஒரு மனுஷனா? அப்பா, அப்பா, நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா. நீங்க கூட உங்க மகனை சோதிக்க விரும்புறீங்க. வேண்டாம்ப்பா, வேண்டாம். என் அமுதா எங்கப்பா? என் அமுதா எங்கப்பா? சொல்லுங்கப்பா. யாருக்கு தெரியும்? ஐயோ, இந்த வீட்டுல யாருமே என்கிட்ட வாய் திறந்து பேச மாட்டீங்களா? என் தெய்வம் எங்க போச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்பா, சொல்லுங்கப்பா. அப்பா, நான் சொல்லுகிறேன். சொல்லு. எனக்கு தெரியும். இந்த வீட்டிலே உயிரோடு இருப்பதால் பயனில்லை, ஓவியமாக சுவற்றிலே தொங்கினால் தான் மதிப்பு உண்டு என்ற உண்மை அறிந்து பூவோடும் மஞ்சளோடும் என் அண்ணியார் போய்விட்டார்கள். ஏன் திகைக்கிறீர்கள்? உயிர் இருந்தால் தானே போக முடியும். இந்த நாட்டு பெண்களைத்தான் ஆண்டவன் உயிரோடு படைப்பதில்லையே, நடை பிணங்களாகத்தானே நடமாட விட்டிருக்கிறார் என்று நினைத்து ஆச்சரியப்படுகிறீர்களா? என் அருமை சமயனாரே, இன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் உன்னத திருவிழா. துன்பம் தொலைந்து இன்பம் அரும்பு கட்டும் துவக்க விழா. நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு புண்ணிய தீர்த்தத்திலே பேசாமல் முழுக்கு போட்டுவிட்டு மாலாதேவியாருடன் புது மோஸ்தரில் புதிய வாழ்க்கை தொடங்குங்கள். போங்கள். சோபு, இன்னமும் என்னை புரிந்து கொள்ளாமல் ஏனடா இப்படி சித்திரவதை செய்கிறார்? இதுவா சித்திரவதை? வள்ளுவரின் மனைவி வாசுகியை போன்றவராம், தெள்ளு தமிழ்நாட்டின் பண்பாட்டை காப்பவராம் என் அண்ணியாருக்கு இதுவரை நீர் அளித்து வந்தது சித்திரவதையா, அல்லது கள்ளுண்ட குரங்கனை போல கள்ளம் கவனம் எல்லாமே ₹1 கொண்டிருக்கும் மாலாதேவியை வாழ்குழைத்து வட்டமிட்டு திரிந்த நீர் இப்போது அனுபவிப்பது சித்திரவதையா? எது சித்திரவதை சகோதரரே? எது சித்திரவதை? ஐயோ சோமு, அழுங்கள், நன்றாக அழுங்கள், கதறி கதறி அழுங்கள். உங்கள் கண்ணிமிக கனத்து போகின்ற வரையிலே அழுங்கள். கண்ணீருக்கு பதிலாக குடம் குடமாக தென்னீர் வழிந்தோடுகின்ற வரையிலே அழுங்கள். என் மனதை கவர்ந்த மாதரசி, நீ மறைந்த பிறகல்லவா உன் மகிமை எனக்கு தெரிகிறது.
என்று சொல்லி சொல்லி ஒரு பெண்ணை போல ஒப்பாரி வைத்து கதறி கதறி அழுங்கள். தந்தி வந்திருக்கீங்க. அமுதா! கோபால் பன்னீர் சொல்லு. அமுதா! 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 அத்தா அத்தா அமுதா! அமுதா! அத்தா அமுதா, என்னை மன்னித்து விடு அமுதா. என் இருதயத்தை யாரிடமோ பறி கொடுத்து விட்டு உனக்கு நான் பல கொடுமைகள் செய்து விட்டேன் அமுதா. அமுதா, என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்ன அமுதா, ஒரு வார்த்தை சொல். அத்தா அமுதா! இரண்டாவது எவனாச்சும் பொண்டாட்டி காலில் வந்து மன்னிப்பு கேட்பானடா? ஏன் ஆளுமு நாமும் இத்தனை நாளா வாழ்க்கை நடத்திட்டு வர்றோமே, என்னைக்காச்சும் உன் காலில் விழுந்திருக்கா? இல்ல கேக்குறேன். அதனாலதான் ஓல்ட் இஸ் கோல்டு நாங்க. சரி சரி சும்மா இருங்க, இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. வாங்க. இங்க பாரு, கொஞ்ச நேரம் இரு, வேடிக்கை பார்ப்போம். என்ன பெரிய மச்சான், அன்பு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு இல்லாத இடமெல்லாம் தேடிவிட்டு கடைசியில இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்க. சும்மா இருங்க, கிண்டல் பண்ற நேரம் இதுதானா? உனக்கு ஏன் கோபம் வருது? நீ தான் முதல்லயே அன்பு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு விட்டியே, வேதாம் இது. இந்த பாரு மச்சான், வண்டியில மாலை இருக்கு, அதை எடுத்துட்டு வா, உனக்கு போகணும். வென்றார் உண்டோ? மன்மத லீலையை வென்றார் உண்டோ? என்மேல் உனக்கேனோ பராமுகமும் மன்மத லீலையை வென்றார் உண்டோ? உண்டோ? என்ன எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா? என்ன மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்களா? என்ன விஷயம்? நான் வராம நீங்க கதையை முடிச்சிருவீங்களா? என்ன தம்பி இது? புரியுமா? மறுபடியும் ஆரம்பிச்சியா? ஆரம்பிச்சு மும்முரம் நடக்குது. என்ன பார்த்தா மச்சான் மாமா ஒண்ணு ஒண்ணு என்ன நம்மகிட்ட நீ டக்கல் பண்ற டக்கல்? நீ நம்ம சிஷ்யா என்ன ஃபாலோ பண்ண சோமம் என்னன்னா இதெல்லாம்? என்னம்மா இதெல்லாம்? சும்மா விளையாட்டுக்கு அப்படி பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண இந்த பாடுபடுறீங்களே. இருந்தாலும் நல்ல ஆக்டரா நீ. குட், வெரி குட். அண்ணி, நான் இப்ப ஒரு அருமையான ஐடியா கொண்டாந்துருக்கேன். என்ன மச்சான் மச்சான், நீங்க காட்டு காட்டு பாப்போம். கொஞ்சம் பொருள். அண்ணி, இந்த வீட்டுல அப்பாவில இருந்து காமு வரைக்கும் தலைகள் அப்படி மாறினதுக்கு என்ன காரணம்? காரணம்? ஆமா, அதை நீயே சொல்லிட்டு பாப்போம். பணத்திமிரு. அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை இப்ப சரி பண்ணிடுறதுங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். பாருங்க வேடிக்கை. பாரதி வாங்க, வா சும்மா வா, இப்ப தைரியமா வா. இந்த மாலை எப்படி எப்படி? அப்பா சீக்கிரமா சொல்லுங்க. நான் என்ன போடு போடு நீ போடுமா? போடு. வெரி குட். பாரு காமு, இப்போ மாலை மாத்தியாச்சு, அடுத்தது என்ன நடக்கணும்? என்ன என்ன? ஐயோ, இது தெரியாதா உனக்கு? சாப்பாடு சாப்பாடு. நீ நிக்கிற? வா வா.